மாடிழுத்த வண்டியெல்லாம் இழுத்து பார்த்தேன், நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். கஷ்டப்பட்ட போதிலும் காசு வந்து சேரல, காசு வந்த போதிலும் மீதம் எதுவும் ஆகல. மாடிழுத்த வண்டியெல்லாம் இழுத்து பார்த்தேன், நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். கஷ்டப்பட்ட போதிலும் காசு வந்து சேரல, காசு வந்த போதிலும் மீதம் எதுவும் ஆகல. அடி மாரியம்மா என்ன இது காளியம்மா, எங்க வாழ்க்கையெல்லாம் கோணலோ கோணலம்மா. அடி மாரியம்மா என்ன இது காளியம்மா, எங்க வாழ்க்கையெல்லாம் கோணலோ கோணலம்மா. மாடிழுத்த வண்டியெல்லாம் இழுத்து பார்த்தேன், நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். மல்லிகையும் அள்ளிக்கட்டி மீனாட்சி குங்குமமும் மங்களமா சொல்லிவிக்க போகாத வீதி இல்ல. மல்லிகையும் அள்ளிக்கட்டி மீனாட்சி குங்குமமும் மங்களமா சொல்லிவிக்க போகாத வீதி இல்ல. காசு வந்த கணக்க பார்த்தா சரக்கு வாங்க போதாது, கைச்சரக்கு மீதம் வந்தா மத்த நாடு விற்காது. ஏழைங்க உழைப்பு கஷ்டத்துல தானியும் நானும் இங்கு என்ன செய்ய, இறைவன் எழுத்து இப்படித்தான். இந்திய அரசும் என்ன செய்யும், எத்தனை காசு கிடைச்சாலும் பத்தலப்பா. ஏன் நெஞ்சமும் கைகளும் எப்போதும் சுத்தமப்பா. மாடிழுத்த வண்டியெல்லாம் இழுத்து பார்த்தேன், நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். கஷ்டப்பட்ட போதிலும் காசு வந்து சேரல, காசு வந்த போதிலும் மீதம் எதுவும் ஆகல. அடி மாரியம்மா என்ன இது காளியம்மா, எங்க வாழ்க்கையெல்லாம் கோணலோ கோணலம்மா. சுவரில் ஒரு போஸ்டரைத்தான் சுத்தமாக ஒட்டி பார்த்தேன். போரிங் போட்டு கை கடுக்க பம்பு செட்டும் போட்டு பார்த்தேன். கவரிங் நகை செஞ்சு பார்த்தேன், தவறி கூட விற்கவில்லை. கடலை வித்தும் காசு வரல, உடலை விற்க வழியும் இல்லை. பட்டியில தொட்டியில ஏறெடுத்து நான் உழுதேன், வட்டி கட்டி மாளவில்லை நீரை விட்டு நான் அழுதேன். பட்டியில தொட்டியில ஏறெடுத்து நான் உழுதேன், வட்டி கட்டி மாளவில்லை நீரை விட்டு நான் அழுதேன். பள்ளியில எங்க படிச்சேன், நாடகத்தில் நான் நடிச்சேன். வீதியில தூங்கி முழிச்சேன், வாழ்வதற்கு நான் துடிச்சேன். பீச்சில சுண்டல வித்து வித்து பார்த்து வளர்ந்து போனது என் உடம்பு. ரோட்டுல காட்டுல வாழ்வ தேடி தேடி கூடி போனதையா என் வயசு. எத்தனை காசு கிடைச்சாலும் பத்தலப்பா, ஏன் நெஞ்சமும் கைகளும் எப்போதும் சுத்தமப்பா. மாடிழுத்த வண்டியெல்லாம் இழுத்து பார்த்தேன், நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். கஷ்டப்பட்ட போதிலும் காசு வந்து சேரல, காசு வந்த போதிலும் மீதம் எதுவும் ஆகல. அடி மாரியம்மா என்ன இது காளியம்மா, எங்க வாழ்க்கையெல்லாம் கோணலோ கோணலம்மா. அடி மாரியம்மா என்ன இது காளியம்மா, எங்க வாழ்க்கையெல்லாம் கோணலோ கோணலம்மா. திருப்பதி வெங்கடேசா, ஏழுமலையானே, உன்னுடைய அருளால சொன்ன கேளுங்க. தம்பி
நல்லா இருக்கடா. இதுல முதலாளி யாரு தொழிலாளி யாருன்னு எனக்கே புரியல. அப்படி ஒரு வித்தியாசம் இருக்க கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். அப்படிங்களா? அப்போ நம்ம மாணிக்க சார என்னுடைய பாத்ரூம்ல போய் ஜாலியா குளிக்க சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க முதலாளி, நமக்கு இந்த பாத்ரூம் எல்லாம் ஒத்து வராதுங்க. அடைச்ச பரதேசி பயல, எட்டி நிக்கிற பயங்களா கிட்ட வர பாக்குறீங்களா? ஒட்ட நறுக்கிடுவேன், ஜாக்கிரதை. எதுக்காக ஒருத்திட்டீங்க இப்போ? எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா. சகல வசதியோட உனக்கு பாத்ரூம் இருக்கும் போது இந்த வேலைக்கார பயலோட சேர்ந்து குளிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? பிறக்கிற நீரை இறைச்சு குளிச்சா அதுல கிடைக்கிற சுகமே வேற. அது உங்களுக்கு தெரியாதே. பிரகலாத மாதிரி நீ எனக்கு வந்து பிறந்திருக்கிறியே. இப்போவாவது நீங்க இரண்யன்னு ஒத்துக்கிட்டீங்களே. சார், உங்களை பார்க்க நரசிம்மா வந்திருக்கார் சார். எதுக்கு? அப்பா வயித்த கிழிக்கிறதுக்கா? டேய், வர வர உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. வந்து பேசிக்கிறேன். ஏன்டா இன்னும் நின்று இருக்கிற? போடா. செக்ரட்டரி, குட் மார்னிங் மேடம். என் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ண சொன்னேனே, சொல்லிட்டியா? நேத்தே சொல்லிட்டேன் மேடம். ஓகே, டிரைவர் கிட்ட சொல்லி காரை போர்ட்டிகோல கொண்டு வந்து எஸ் மேடம். ஹலோ மாலா, எல்லாம் ரெடியா? இதோ 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அம்மா, வண்டிக்கு பெட்ரோல் போடணுமா? யோ, நேத்து தானே 25 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். அதுக்குள்ளே தீர்ந்து போச்சு. என்ன சார் நீங்க கூட புரியாம கேட்டுக்கிட்டு? நேத்து ராதா அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் பிக்னிக் போயிருந்தாங்க. வரும்போது ஒவ்வொருத்தரையும் அவங்க வீட்டுல இறக்கி விட சொன்னாங்க. ஒருத்தர் வண்ணாரப்பேட்டை, ஒருத்தர் மீசாப்பேட்டை, ஒருத்தர் தண்டையார்பேட்டை, ஒருத்தர் ராயப்பேட்டை, ஒருத்தர் கண்ணம்மாப்பேட்டை, ஒருத்தர் கிருஷ்ணாம்பேட்டை. இப்படி பேட்டைக்கு பேட்டி சுத்தனா பெட்ரோல் அப்படியாவா இருக்கும்? யோ, பெட்ரோலை திருடி வித்துட்டு அதுக்கு காரணம் வேற சொல்றியா? மா, திருடன்னு மட்டும் சொன்னீங்க, அப்புறம் என் வாயில் யூ, வர வர உன் அதிகாரம் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. இட்ஸ் none of your business. வேலைக்காரங்களை கொத்தடிமையா நினைச்சிட்டியா? லுக், நீ என் விஷயத்துல அடிக்கடி தலையிடுற, அது அவ்வளவு சரியில்லை. ஒன்ன குற்றம் சொல்லி தப்பு இல்லடி. எல்லாம் அப்பா கொடுக்கிற செல்லம் தான் இந்த அளவுக்கு திமிரா பேச வைக்கிறேன். ஏய் ராஜா, காலையிலே இவகிட்ட தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சொந்த தங்கச்சியாச்சேன்னு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? பாசம் இருக்கிறதுனால தான் உரிமையோட கண்டிக்கிறேன். என் மக எது சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். அப்படின்னா பெட்ரோலை நான் திருநதாவ முடிவு பண்ணிட்டீங்களா? அதுல என்னடா சந்தேகம்? திருட்டு ராஸ்கல். முதலாளி, நீங்களே அப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் இங்க வேலை பார்த்ததுல அர்த்தமே இல்லை. இந்தாங்க சாமி. பாலு, நீ ஒரு தன்மானம் உள்ளவன் நிரூபிச்சிட்ட. ஐ எம் proud of you. பங்கஜம்மா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குமா? என்னமோ கேட்கணும்னு நினைச்சேன். கல்யாணி சாப்பிட்டாடா? சாப்பிட்டாச்சுமா. சிவகாமி, என்னங்க? மலேசியாவில இருந்து பரமசிவம் வர்றாரு, ஞாபகம் இருக்குல்ல? வழக்கம் போல நம்ம வீட்டுல தான் தங்குறாரு. எல்லா ஏற்பாடு பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. எங்க வருஷத்துல ஒரு தடவை நம்மள பாக்குறதுக்காகவே மலேசியால இருந்து வர்றாரு. ஏர்போர்ட்டுக்கு நீங்க போக வேண்டாமா? ரெங்கன் அனுப்பிச்சிருக்கேன். நான் போனேன் என்ன, ரெங்க போனேன் என்ன? டாடி, டாடி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். கல்யாணி, பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியாமா? ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன். அப்பதான் நீ என் பொண்ணு. போயிட்டு வர மம்மி. பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நீ எப்படி எப்பா இருக்கிற? First class. ஏமா எப்படி இருக்கிற? நல்லா நல்லா இருக்கு. இருக்கியா? ம். பொண்ணு எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கா? ஆஹா. அண்ணிய கூட்டிட்டு வர்றீங்களா? அண்ணிய கூட்டிட்டு வந்து தான் நினைச்சேன். அவ உண்டாய் இருக்கிறா. இல்ல இல்ல இல்ல, ரொம்ப குண்டாயிட்டா. குண்டா கூட்டிட்டு வந்தா எங்க லக்கேஜ் கேட்பாங்களோன்னு நான் மட்டும் வந்துட்டேன். பரமசிவத்துக்கு இன்னும் அந்த குறும்புத்தனம் போகல. என்கிட்ட இப்படி குறும்பு இருக்கிறதுனால தான் வரிசையா 6 பிள்ளைய பெத்து எடுத்தேன். அடுத்ததும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓ, சாரி சாரி சாரிப்பா. அடிக்காத, சாப்பாடு போட்டு அடிப்பா. என்ன பரமசிவம் மலேசியாவில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கும் கையுடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா செய்யறது? எங்க அப்பா செத்த பிறகு அந்த மலேசியாவில் இருக்கிற கிளாஸ் ஃபேக்டரியை நான் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்துருச்சு. அதனால அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். நீங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறது பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது என்னம்மா பெருமை? எந்த விதமான வசதியும் இல்லாத ரங்கராஜனை ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு வரக்கூடிய லாபத்துல பாதி பங்கு போட்டு கொடுக்குதே சிவராம. இத நினைச்சல்லவா பெருமைப்படணும். ஆமாமா சிவராமனே,
நான் வெறும் நண்பனா மட்டும் நினைக்கல, என் மனசுக்குள்ள நான் கும்புற தெய்வமா நினைக்கிறேன். ஷேடா, என்ன ஃபார்மாலிட்டிஸ் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாம 3 பேரும் பாலிய நண்பர்கள்ங்கிறத மறந்துட்டீங்களா? டிஃபன் ரெடியா இருக்கு? ரெடியா இருக்குங்க. வாங்க சாப்பிட போறோம். வா, வா, Come on. ஆ. வாப்பா. சாரி. இப்படியா கண்ணு முஞ்சி தெரியாம சைக்கிள் ஓட்டுறது? என்னங்க நீங்க சாரி சொன்னேனே, இந்த டிராபிக் வேற கசம்சம் ஆயிடுச்சு, பிரேக் வேற பிடிக்கல, அதான் மோதிட்டேன். அதுக்கு எங்கேயாவது போய் செவுத்துல மோத வேண்டியதானே? அதான் மோதிட்டேனே. மூஞ்சி. நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, கஷ்டப்பட்டு கியூல நின்னு ஐயோ ரேஷன் கடையில இருந்து அரிசி, கோதுமை, ரவை, பாம் ஆயில் வாங்கிட்டு வந்தேன். இப்படி கொட்டி போச்சு. கொட்டி போச்சுன்னா விடுங்க, வேற வாங்கிக்கலாம். அட என்னங்க இது, கையெல்லாம் அடிபட்டு இருக்கு. இதையும் வேற வாங்கிக்கலாம் சொல்றீங்களா? இதெல்லாம் கடையில வைக்கிறது இல்லையே. வாங்க, இதை எப்படியே விடக்கூடாது, உடனே போய் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க. கைய விடுங்க. இடிச்சதும் இல்லாம என் கூட சேர்ந்து போட்டோ வேற எடுத்துக்கணுமா? என்ன திமிரு இருந்தா இப்படி கேப்பீங்க? நோ, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் சொன்னது அது என்னது, எக்ஸ்ரே படங்க. என் கைய என்ன உடைஞ்சா போச்சு? எக்ஸ்ரே எடுக்க மரியாதையா சொல்றேன். கீழே விழுந்ததெல்லாம் அள்ளி பையில போடுங்க. இது நியாயம். இத பாருங்க, இப்ப கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து பையில போடுறேன். நீங்க பைய புடிங்க, நான் போடுறேன். எல்லாத்தையும் எடுத்து பையில போட சொன்னா என் மோதிய பார்த்து எல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல, உங்க முகத்துல ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன். ஒண்ணு அடிபடல. ஒண்ணு இல்ல, சீக்கிரமா அள்ளி போடுங்க. ஏதோ ஆக்சிடென்ட் வந்து பார்த்தா விளையாடிட்டா இருக்கீங்க. அங்க வண்டியில நிக்குது பாருங்க. அட எடுமா சீக்கிரம். அட நீங்க அள்ளி போடுங்கயா. இந்த பா லாரி, அந்த பக்கம் வாப்போ. ஆட்டோ யார் பாது? என்ன பச்சரிசியா புழுங்கலரிசியா? கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இது எந்த பொருளும் வேஸ்ட் ஆக கூடாதுல்ல. நீங்க வாங்க. என்ன வெறும் மைதானமா இருக்க? இது வந்து பாம் ஆயில். நல்லா தடவுனா நல்லா முளைக்கும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதா? புரியுது சார். இந்த பிசினஸ் நமக்கு 20 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குது. நீங்க என்னடா வெறும் 2.5 லட்சத்தை தான் கணக்குல காட்ட சொல்றீங்க. எனக்கு இன்னமும் பயமா இருக்கு சார். என்னையா இது புதுசா பயப்படுற? செலவு அதிகமா காமிச்சு அதுக்கு தகுந்தபடி வவுச்சரை தயார் பண்ண வேண்டியதானே? இருந்தாலும் டிராபிக் ரொம்ப குறைவா இருக்குதுன்னு பாஸ் சந்தேகப்படுவாரே சார். பாசாவது என் மேல சந்தேகப்படுறதாவது? யோ, அந்த ஆளுடைய பிரெயினுக்கு தகுந்தபடி அந்த ஆளுக்கு 2.5 லட்சம், என்னுடைய பிரெயினுக்கு தகுந்தபடி எனக்கு 17.5 லட்சம். அதுல அரை உனக்கு இருக்குல்ல, அரை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மணி சார், உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி என்னாச்சு? ஒரு நல்ல இடமா வந்திருக்கு சார். முடிச்சிட வேண்டியதானே? கையில கொஞ்சம் பணம் குறையுது சார். பணத்துக்காக கவலைப்படுறேன். சாயந்தரம் வீட்டுக்கு வா, நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி சார். உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? யார கட்சியா இப்படி செஞ்ச? என்னப்பா, என்னது காலையில சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? நானா இருக்கிறனால சத்தம் போடுறேன். நீயா இருந்தா இந்த ஆளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பேன். வழக்கமா ஷிப்பிங் ஏஜென்சிக்கு நாம 2% தான் கமிஷன் கொடுக்கறது. இந்த ஆள் 5% கொடுக்கறது சொல்லிட்டு ஒத்துட்டு வந்துருக்கான். ஆமா சார், இன்னைக்கு பிசினஸ்ல அந்த அளவுக்கு போட்டி அதிகமா போச்சு சார். அதனால தான் ஒத்துக்கிட்டு வந்தேன். ஓகே ஓகே, நீ சத்தம் போட்டது சரி, அவர் செஞ்சதும் சரி. அந்த கம்பெனி நமக்கு அடிக்கடி பிசினஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இனிமே நீங்க ரெங்கனை கேட்டு தான் எதையுமே செய்யணும். ஓகே? எஸ் சார். பை த பை, நம்ம கணக்கெல்லாம் ஆடிட்டர் கொடுத்தாச்சா? எல்லாம் ரெடியா இருக்கப்பா, நீ கையெழுத்து போட வேண்டியதா? கம் ஆன். என்னமே லில்லி, உன் புருஷன் பள்ளி தினசரி அடிக்கிறானா மில்லி? அது கிடக்குது சில்லி. எப்ப பார்த்தாலும் குடிக்குது, கேட்டா அடிக்குது. கட்டையில போற அவன் ஏன் கட்டையில போறான்? உங்க வழக்கப்படி பொட்டியில போவான். என்ன மேன் தேடுது? கனவு பாத்தியா? கவனிக்கல மேன். கவனிக்கலங்கிறியா? உன் நாக்கிலே நல்லா பாம்பு கொத்தம். நல்ல தமிழ்ல பேசி, இல்லைன்னா உன் பாஷையில பேசி கோத்திய கோத்திய வாய். என்ன முத்து, இன்னைக்கு என்ன சாப்பாடு? பெருசா ஒண்ணு இல்ல தம்பி, பழைய சாதமும் ராத்திரி வச்ச மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன். பழைய சாதத்துல மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இது கிடைக்காது. நீ என்ன பண்ற, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடுற. இன்னைக்கு ஒரு நாள் இந்த சாதமும் குழம்பு எனக்கு கூட. என்ன தம்பி, இத போய் நீங்க சாப்பிடலன்னு சொல்றீங்களே? சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி சத்துணவு கிடைக்குமா? இந்த பணம் வேண்டாம் தம்பி, நீங்க திருப்தியா சாப்பிடுங்க. சரி, அப்ப நான் சொல்ற மாதிரி செய். பழைய சாதம் எடுத்து உருண்டை வச்சு என் கையில போடு. கையில வை. நடுவுல ஒரு குழி போடு. குழம்பு ஊத்து. ஒரு மீன் தொண்டை அப்படியே வை.
ராஜா, இந்த வேலைக்காரன் கொண்டு வந்த ஊசி போன சாப்பாடை சாப்பிடுறதுக்கு உனக்கு என்ன நான் தலையெடுத்து? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? என்ன கேவலப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்றியா? ஐயா, தம்பி ஆசைப்பட்டு கேட்டுச்சு. ஆசைப்பட்ட நீ கொடுத்துருதா? வாய மூடுற. டேய் ராஜா, நம்ம வீட்டுல மிச்சம் மீதி ஆகிற எச்ச திங்கிற இவங்கிட்ட போய் நீ வாங்கி சாப்பிடுறிய, எங்க உறவு என்ன ஆகுறது? அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல இந்த மாதிரி சாப்பாட்டை நாம எத்தனை வேளை சாப்பிட்டிருப்போம். அப்போ வெக்கப்பட்டமா? இப்ப உங்களுக்கு இந்த வசதி வந்த உடனே இதெல்லாம் வெக்கமா இருக்கு. நம்ம பழைய வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீ தங்க கட்டியா மாறுவேன்னு நினைச்சேன். நீ இன்னும் அந்த பழைய மண்சட்டியாகவே இருக்கிற. உன்னை திருத்தவே முடியாது. நீங்க கொஞ்சம் திருந்த ட்ரை பண்ணுங்களேன். முத்து வா சாப்பிடுவோம். சார் 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 கொஞ்சம் இருங்க. இந்த கிருஷ்ணன் வீடு எங்க இருக்கு? கிருஷ்ணன் கிருஷ்ணாயில் கடை இங்கேருப்பா, பஜாருக்கு போ. ஓ செவிடா. என் பேரு கந்தசாமி. இந்த கிருஷ்ணன் கிருஷ்ணன் வீடு வீடு எங்க இருக்கு? புரியாத பிள்ளை பண்ணி. கிருஷ்ணன் கோயில் உடுப்பில் எல்லாம் இருக்கு. இந்த தியேட்டர்ல எல்லாம் பிளாக்ல டிக்கெட் விக்கிறாரு கிருஷ்ணன், அவர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? அடடே, என்எஸ் கிருஷ்ணா ரோடு கேக்குறியா? அது கோடம்பாக்கத்துல எல்லாம் இருக்கு. நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு பதில் சொல்லிட்டு இருந்தா இதை பாரு. பாவம் சார், அவருக்கு காது கேட்காதுங்க. நீங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லுவார். ஆமா, நீங்க யார பாக்கணும்? கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு. யாரு? இந்த சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் அவருங்களா? சரிங்க, இப்படியே நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஹவுசிங் போர்டு வீடெல்லாம் இருக்கும். அங்க ஏ பிளாக்ல 3ஆம் நம்பர் வீடு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. திருவல்லிக்கேணிக்கு இங்க இருந்து எந்த பஸ்ல சார் போனோம்? திருவல்லிக்கேணிக்கு பஸ்ல போகணும். இவரை கேளுங்க, கரெக்டா சொல்லுவார். திருவல்லிக்கேணிக்கு எந்த பஸ்ல போகணும்னு சொல்லிடுங்க. மாம்பழத்துக்கு தானே? நீ வா, நான் சொல்றேன். கிருஷ்ணா கிருஷ்ணா. யாரு? ஆட பிரேக் இல்லாத சைக்கிள். ஆட பாம் ஆயில். கிருஷ்ண வீடு இதான்னு சொன்னாங்க. அதான் நான் வந்து இங்க உங்களை. அதெல்லாம் இருக்கட்டுங்க. எதுக்காக எங்க அண்ணனை பார்க்க வந்தீங்க? என்னது? கிருஷ்ணா உங்க அண்ணனா? அவருக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? என்னால நம்பவே முடியலையே. ஏன் எங்க அண்ணன் பிளாக்ல டிக்கெட் விக்கிறதுனால நானும் பிளாக்கா இருப்பேன்னு நினைச்சீங்களா? இல்ல இல்ல, நீங்க ரொம்ப ஒயிட்டா இருக்கீங்க. ஐ மீன் உங்க மனச சொன்னேன். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக நீங்க என் பேரை தெரிஞ்சுக்கணும்? தெருவுல போகும்போது சுமத்தின்னு கூப்பிடுறதுக்கா? அர்த்தம் இல்லாம கூப்பிட மாட்டான் இந்த ராஜா. ஓய் வாங்க. டோட்டலா இத பத்தி உனக்கு என்ன புரியுது? ஒன்னும் பிரியலையே. பிரியல. அண்ணே கொஞ்சம் வாங்க வாங்க, ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க. என்னம்மா? அண்ணே அண்ணே கொஞ்சம் வாங்க வாங்க, ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க. சொல்லம்மா. நாள் முழுக்கத்தான் பசி ஏதும் இல்லையே, ராத்திரியில எனக்கு தூக்கம் வரலையே. என்ன வியாதி எனக்கு, அடடட என்ன வியாதி எனக்கு. சின்ன தம்பி தம்பி கொஞ்சம் வாங்க வாங்க, பெரிய சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க. பெரிய தம்பி தம்பி கொஞ்சம் வாங்க வாங்க, சின்ன சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க. நாள் முழுக்கத்தான் பசி ஏதும் இருக்கா? ராத்திரியிலே நல்ல தூக்கம் வருதா? என்ன வியாதி உனக்கு? அடடட என்ன வியாதி உனக்கு? புல்ல 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 புல்ல. அன்னம் ஒன்று தூதாய் போகும் இலக்கியத்து காதல், அண்ணனையே தூதுவிடும் கலியுக
கலியுகத்து காதல் அன்னம் ஒன்று தூதாய் போகும் இலக்கியத்து காதல் அண்ணனையே தூதுவிடும் கலியுகத்து காதல் காலம் மாறி போச்சு எனினும் காதல் தேவைதான் காதல் உண்மை என்றால் இடையில் தூது தேவையா கூட்டில் இருந்த கிளி வெளியில் பறந்ததென்ன காதல் அழைத்து வந்ததா இல்லை தூது அழைத்து வந்ததா ஹீரோ ஹீரோ கொஞ்சம் வாங்க வாங்க ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க நாள் முழுக்கத்தான் பசி ஏதும் இருக்கா ராத்திரியிலே நல்ல தூக்கம் வருதா என்ன வியாதி நமக்கு அடடட என்ன வியாதி நமக்கு தனிமை கொல்லும் வீட்டில் எந்தன் கவனம் தெருவில் போகும் தனியிடத்தில் துணைவன் முன்னே மனமும் நழுவி ஓடும் தனிமை கொல்லும் வீட்டில் எந்தன் கவனம் தெருவில் போகும் தனியிடத்தில் துணைவன் முன்னே மனமும் நழுவி ஓடும் பாட்டு பாடினேனே கனவில் உன்னை பார்த்ததால் ஆட்டம் போடுதேனோ கனவை நேரில் கண்டதால் மனதை திறந்து சொல்ல முயன்ற ஒரு கிளியும் கதவை மூடிக்கொண்டதே உள்ள கதவை மூடிக்கொண்டதே ஹீரோ ஹீரோ கொஞ்சம் வாங்க வாங்க ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க லா 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 நாள் முழுக்கத்தான் பசி ஏதும் இருக்கா ராத்திரியிலே நல்ல தூக்கம் வருதா என்ன வியாதி நமக்கு அடடட என்ன வியாதி நமக்கு ஏன் செக்ரட்டரி நம்ம கார்டனுக்கு தோட்டக்காரன் சரியா தண்ணி ஊத்துறது இல்லையாமே இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அவன மாதிரி உண்மையா உழைக்கிறவன பார்க்கவே முடியாதுங்க சார். எப்படி சார் போன வாரம் 3 நாள் விடாம மழை பெஞ்சது. மழையிலயும் கொடைய பிடிச்சுக்கிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா சார். மழையில கொடைய புடிச்சிட்டு செடிக்கு தண்ணி ஊத்துனானா? ஆமாங்க சார். அவன் அவ்வளவு சின்சியர் ஒர்க்கர் சார். அவன மாதிரி கிடைக்காதுங்க சார். அவன மாதிரியும் கிடைக்காது, உன்ன மாதிரியும் கிடைக்காது. அப்பா இந்த மாசம் போன 1100 ரூபாய். வழக்கமா 1000 தானே தருவேன், என்ன 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா? மதுரையில இருந்து என் ஃப்ரெண்ட் இங்க வந்து 2 நாள் தங்கி இருந்தால அதுக்காக அந்த 100 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கேன். டேய், உன் மனசுல நீ என்னடா நினைச்சிருக்க? நான் என்ன இங்க ஹோட்டலா வச்சிருக்கிறேன்? உன் ஃப்ரெண்ட் வந்து இங்க தங்கியதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்பேனா? அப்பா நீங்க கேட்கலனால எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்பே இல்ல. என்னையா சார், ஒவ்வொரு மாசமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இங்க வந்து தங்க சொல்லுங்க சார். எதுக்கு? நீங்க சொன்ன மாதிரி இத ஹோட்டலாவே மாத்திட்டா? முதல்ல உன்னை மாத்தணும். கிருஷ்ணா, நீங்களா? வாங்க. அண்ணன் வெளியில போயிருக்காரு. எப்ப நான் உங்க அண்ணனை பார்க்க வரலையே? பின்ன கொஞ்ச நாளா மனசு சரியில்லை. ஏ? நான் ஒருத்தைய மனசார விரும்புறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பண்ணிக்க வேண்டியதானே? நான் ரெடி. அவ சம்மதிக்கணுமே. அவ என்ன மனசார விரும்புறாளா இல்லையான்னு இன்னும் நான் சரியா புரிஞ்சுக்க முடியல. அது அவகிட்டே போய் கேளுங்க. அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். அவன் கிடக்குறான்டா, நீ ஒண்ணு வாங்கண்ணே. இவன் இவளை பாக்குறதுக்காக இப்பதான் வந்தாரு இல்லைங்க? ஆமா சார், இப்பதான் வந்தேன். ஆமாமா. சாரா என்ன மரியாதை எல்லாம் பெரிய பலமா இருக்குது பண்ணாரு. இனிமே எப்பவுமே அப்படிதான் சார். ஏன்னா நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? நான் ரொம்ப வெகுளி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. மன்னாரு, ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா என்னன்னு நீ சொல்லல. இந்த தாவாங்கிட்ட இருக்குது பார், இது 10 அடி தள்ளி போய் விடும். இது சாதாரண கேள்வி, நான் ஈஸியா பதில் சொல்லுவேன். என்ன? ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா ஒரு டப்பாவுக்குள்ள இன்னொரு டப்பா. நல்ல அசிஸ்டன்ட்.
நான் செஞ்ச பூஜா பலன் சார். பூஜா பலன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா நமக்குள்ள ஒரு உறவு ஏற்பட போதே, அத சொன்ன. மன்னாருண்ணே, தங்காச்சி கூப்பிட்டான். என்னமா இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. என்னமா இது சாங்கிதா? நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா ஒரு டம்ளர் காஃபியாவது கொடுத்து கவனிக்க வேண்டாம்? வேண்டித்தான் வேண்டித்தான். தேங்க்யூ. கீட்டம் என்ன சொன்ன? பரவாயில்ல. ஓஹோ, வெரி நைஸ். எது? காஃபி. ஆமா, உங்க தங்கச்சி என்ன காஃபி பிடிக்கும் எப்படி தெரியும்? விடியாங்காலையில குடுகுடுப்புக்கார உனக்கு காபி தான் பிடிக்கும்னு வந்து சொல்லிட்டு போனான். என்ன சார் ஆச்சு? ஒரு எரிச்சல் தான்பா. ஏறிட்டு. சுமதி, உள்ள போ. எதுக்கா உள்ள போ சொல்றீங்க? நான் என்ன அண்ணியனா? ஒரே குடும்பம் மாதிரி. குடும்பம் மாதிரியா? அது வந்து அந்த செருப்பால் அடிப்பேன். குடிக்க தண்ணி கொடுத்தா குடும்பமா நடத்துறேன்னு சொல்றீங்க பேமானி பசங்களா? ஏன் சார் அவரை திட்டுறீங்க? ஒருத்தர் திட்ட முடியல, அதனால சாக்கு வச்சு திட்டுறேன். அதனால என்ன, உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? ஐயோ, ஏயா இப்படி இம்சை கொடுக்கற? எங்க குடும்பத்தை இப்படி கலர்றிய, உப்மா கலர்ற மாதிரி கலர்றிய. உப்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுபா, எளிமையா இருந்தாலும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு. வீடு வீடு வீடு. ஆபா, அடே சின்ன பையா, இடம் தெரியாம விளையாடுற. எலும்ப தனியா எடுத்து வச்சு நறுக்கு 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 நறுக்கிடுவேன். பாவம், ஏன் சார் அவரை திட்டுறீங்க? உன்னை திட்ட முடியல, அவனை திட்டுறேன். எதை இவ்வளவு நேரம் என்னையா திட்டுனீங்க? சார், கிருஷ்ணன் சார், என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா உரிமையோட என்ன திட்டுவீங்க? என்னை பத்தி நான் பெருமைப்படுறேன், உங்களை நான் பாராட்டுறேன். எங்க குடும்பத்து மேட்டர் உனக்கு சிரிப்பா போச்சு. உனக்கு சிரிப்பா நீங்க எங்க அடிச்சுட்டே இருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். நீ எங்க அங்க போற? வழி இப்படி இருக்குதுப்பா. அதுல டம்ளர் கொடுக்கறதுக்கு தான். டம்ளரை நான் கொடுக்கலாம், இவன் கொடுக்கலாம், நீ கொடுக்க கூடாது. உங்களுக்கு சிரமம் எதுக்குன்னு பார்த்தேன். சிரமத்திலேயே வாழ்ந்துட்டமே. அப்ப நான் வத்துங்களா? தயவு செய்து போயிட்டு வாப்பா. உங்களை பார்த்தாலே எனக்கு பயம். ஆமாப்பா, உன்னை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. மிச்ச காபி, அதுவும் எச்ச காபி குடி. எதை கொடுத்தோ சாக்கடையில பிறந்த பையா. சிவராம வந்தவனே கொஞ்ச நேரம் பொறுத்து, நான் ஏற்கனவே சொன்னபடி ஸ்டாம்ப் பேப்பரோட வந்து அந்த எக்ரிமெண்ட் பத்தி நீ பேசணும். ஓகே? ரங்கா, நான் வெளியூர் போயிட்டு வரதுக்கு எப்படி இருந்தாலும் 2 மாசம் ஆயிடும். அதுக்குள்ள ஏதாவது ஆபீஸ் ஃபைல கையெழுத்து போடணும்னா சொல்லு, இப்பவே போட்டு போயிடுறேன். எல்லாத்தையும் நேத்தே போட்டாச்சே. அப்புறம் போயிட்டு என்ன மேனேஜர் சார், நம்ம ரத்னா ஷிப்பிங் கார்பரேஷன் மேனேஜிங் டைரக்டர் போன் பண்ணாரு. நாம கொடுத்த கொட்டேஷன் ஓகே பண்ணிட்டாங்களா? ஃபாரின் போகும்போது நல்ல நியூஸா கிடைச்சிருக்கு. வெரி குட். இன்னும் ஒரு வாரத்துல ஸ்டாம்ப் பேப்பர்ல எக்ரிமெண்ட் டைப் பண்ணி கொண்டு வர சொல்லிருக்காங்க சார். என்னையா எக்ரிமெண்ட்ல சிவராமன்ல கையெழுத்து போடணும். அவர் இன்னைக்கு ஊருக்கு போறாரு, எப்படி முடியும்? ஏன் முடியாது? நீ உடனே டைப் பண்ண சொல்லு, நான் கையெழுத்து போட்டு போறேன். எக்ரிமெண்ட் எல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லப்பா. அதுலயும் இது புது கம்பெனி. நீ ஊருக்கு போயிட்டு வா, அது வரைக்கும் நான் அந்த எம்டி கிட்ட டைம் கேட்டுக்கிறேன். நானும் அதுக்குள்ள அந்த பிசினஸ் வேற யாருக்காவது போயிடும். ஒண்ணு செய், நீ ஸ்டாம்ப் பேப்பரை கொடு, நான் சேஃப்டி கையெழுத்து போட்டு போறேன். நீ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை ஃபில் பண்ணிக்க. அப்படியா சொல்றேன்? சரி, டைம் ஆகுது இல்ல? அப்புறம் வரட்டுமா? ஆல் தி பெஸ்ட். என்னடா பேசுற? விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? ஒரு பணக்கார முட்டு பையனை இந்த கிறிஸ்டன் பாக்கெட் போட்டுட்டான். தெரியும்படி சொல்ற கைத. அதான்க்கா, ஒருத்தன் அடிக்கடி சினிமா டிக்கெட் இவன் கிட்ட வாங்க வருவானே, அவன் தான். ஆயம்மா, பாக்குறதுக்கு ஆளு படா சோப்கா வாட்ட தடவை பண்ண அவன் தான் அம்மா. தங்கம் அவன்தான். இவன் தங்கச்சியை வச்சிருக்கிறான். என் தங்கச்சிய பத்தி ஏதாவது தப்பா பேசனே குடல உருவிடுவேன் படவா ராஸ்கல். உரியா கையா.
அல்லாம குறையாது இல்லாம புகையாது போடியாப்பால யோ என்ன ஐயா என்ன நினைச்சுக்கிற மனசுல அங்க உன் தங்காத்தியும் அந்த பையனும் பழகிறத பத்தியும் அவன் ஊட்டாண்ட அடிக்கடி வரத பத்தியும் இந்த பேட்டைய பேசிக்கிறியா அங்க போய் முடிக்காம இங்க வந்து முடிக்கிறியா ஐயா எங்களை பத்தி உன் மனசுல என்ன ஐயா நினைச்சுக்கிற இழுச்சவாயி புரிச்சக்கிற நினைச்சுக்கிறியா ஐயா மன்னாரு 10 பேர் கேவலமா பேசுற அளவுக்கு தங்கச்சி நடந்துக்குச்சு பாத்தியா? நீ ஏன் மனச போட்டு குழப்பிக்கிற? சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பார்த்து சட்டு புட்டு தங்கச்சி கண்ணாலத்தை முடிச்சிடு. எனக்கும் அந்த ஆசை இருக்குடா. என்னதான் ஏழைப்பாழையா இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஒரு 10,000 ரூபாயாவது வேண்டாமா? சுமதி இங்க வா. என்னென்ன எங்க போயிட்டு வர? வீட்டு வாடகை கட்டிட்டு வர. அதுக்கு ஏது பணம்? அவர் கொடுத்துட்டு போனாரு. அவர் என்ன? நம்ம வீட்டுக்கு வருவார்ல ராஜா, அவரு. நம்ம வீட்டு வாடகையை கட்டுறதுக்கு அவன் யாரு? வாடகை பணத்துக்காக அவர் பணம் கொடுத்துட்டு போகல. நாளைக்கு பொது படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக கொடுத்துட்டு போனாரு. அப்படியா விஷயம்? அந்த இன்னைக்கு வாடகை கட்ட வேண்டிய தேதி, அந்த பணத்தை எடுத்து போய் தங்காச்சி வாடகை கட்டிட்டு வந்துடுச்சு. இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. ஏண்டா நீயும் கூட சேர்ந்து ஒத்து உதறியா? டேய் மன்னாரு, நம்ம மாதிரி ஏழைங்க குடும்பத்துல ஒரு சின்ன கீறல் விழுந்துட்டா ஊரே ஒண்ணு கூடி பேசும். அதே பணக்காரன் வீட்டுல பெரிய ஓட்டை விழுந்துட்டாலும் அதை சிமெண்ட் போட்டு மறைக்க மாட்டானுவ. கட்டு கட்டா நோட்டை போட்டு மறைச்சிடுவானுவ. அண்ணே, உங்ககிட்ட வெளிப்படையாவே சொல்ற, ராஜாவும் நானும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். விரும்பலாம். விரும்புறதுக்கு முன்னால நம்ம யாரு, நம்ம அண்ணனுக்கு என்ன வேலை அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது ரொம்ப தப்பு தங்கச்சி. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் அந்தஸ்து பார்த்து நான் காதலிக்கல. இருக்கலாமா, ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம அந்தஸ்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டா? இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் மனசால நான் ஒரு ஏழையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் சுமத்திய மனப்பூர்வமா விரும்புறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன். அதுக்கு உங்க வீட்டு பெரியவங்க சம்மதிக்கணுமே. சம்மதிக்கிறாங்களோ இல்லையோ அதை பத்தி கவலை எனக்கு இல்ல. என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க தங்கச்சி கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். பேஷ். அது வரைக்கும் ஜாலியா இப்படி வந்துட்டு போறீங்களா? நீங்க இப்படி வந்துட்டு போறதுக்கு இது ஒண்ணும் தரங்கெட்ட குடும்பம் இல்ல. நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது என்ன, ஊரே தப்பா பேசுதே. எங்களுக்கு பணங்காசை விட மானம்தான் முக்கியம். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இனிமே என்னென்ன நடக்குமோன்னு பயந்துதான் பேசுறேன். புண்ணியவானே, கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. என் தங்கச்சியை மறந்துடு. இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதே. சொல்லிட்டே இல்ல, இன்னும் ஏன் நிக்கிற? போறேன். நானும் முடிவா ஒண்ணு சொல்றேன். எனக்கு மனைவியின் ஒருத்தி வந்தா அது நிச்சயமா உங்க தங்கச்சி சுமத்தியா தான் இருக்க முடியும். வர்றேன். ஒரு
இன்பம் தருகிறதே அடிமானே மானே வாடாதே தினம் தினம் நான் ஏங்குறேன் மனம் கலஞ்சும் தாங்குறேன் தினம் தினம் நான் ஏங்குறேன் மனம் கலஞ்சும் தாங்குறேன் வாய் பேசும் ஊரார் பொய்யாலே மெய்யான காதல் நோயாலே பெற்றெடுத்த அன்பு வற்றிய நீர் ஊற்று சுற்றியுள்ள வம்பு கற்றுக்கொண்ட ஒன்று அன்பே இங்கு துன்பம் ஆகும் அதுதான் மாற நெடுநாள் ஆகும் வெளியினிலே வேஷங்கள் இனியாகாது ஆகாது உள்ளத்திலே காயங்கள் அது போகாது போகாது அடிமானே மானே வாடாதே ஒரு உறவு அழைக்குது மறு உறவு தடுக்குது ஒரு உறவு அழைக்குது மறு உறவு தடுக்குது இங்கு வாடும் வாடும் பூந்தோட்டம் உனை தேடும் காதல் போராட்டம் ஒரு உறவு அழைக்குது மறு உறவு தடுக்குது ஒரு உறவு அழைக்குது மறு உறவு தடுக்குது ஹலோ மஸ்தானா என்ன ஆமாமா லண்டன் அமெரிக்காலாம் போயிட்டு வந்தேன் ஃபேமிலியோட தான் என்ன சமாச்சாரம் பார்க்கணுமா நாளைக்கு பார்க்கலாமே இன்னைக்கு என் டாக்டரை பொண்ணு பார்க்க வர்றாங்க அதனால தான் சொல்றேன் நாளைக்கு பார்க்கலாம் என்னங்க என்னங்க என்னங்கிற என்ன எல்லாமே குறைஞ்சு போச்சு என்ன குறைஞ்சு போச்சு நேத்து பார்த்ததை விட உன் வயசு குறைஞ்சு போச்சேன்னு சொல்றேன் பொண்ணை பார்க்க வர்றவங்க பொண்ணை பார்த்துட்டு உன் பெரிய பொண்ணே நல்லா இருக்கான்னு சொல்லிட போறாங்க நீ போய் உள்ளவே இரு சும்மாருங்க பேரம் பேத்தி எடுக்கிற வயசாச்சு இன்னும் குறும்பு குறையிலே வயசை ஞாபகப்படுத்தாதே அப்புறம் செல்மிஷம் பண்ண முடியாது இவதான் நம்ம வயசை ஞாபகப்படுத்தா மாமா அம்மாமா இந்த பூவை வச்சு விடுங்கம்மா என்னடி இதெல்லாம் நான் தான் வச்சு விடுமா நீயே கத்துக்கூடாது போற இடத்துல உனக்கு இதெல்லாம் யார் வச்சு விடுவா ஏன் அவன் புருஷன் வச்சு விடுறான் நான் உனக்கு தினம் வச்சு விடல சும்மா இருங்க அம்மா வரவங்களுக்கு நான் தான் காஃபி கொடுக்கணுமா ஆமாமா உன்னை தானே பார்க்க வராங்க நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும் ஆமாமா நீ தான் கொடுக்கணும் நான் கூட உங்க அம்மாவை பொண்ணு பார்க்கும்போது அவதான் எனக்கு டீ கொடுத்தா காப்பி கொடுத்தா அவ கீழே சந்தன காப்பில அன்னைக்கு வழுக்கி விழுந்தவன் தான் இன்னும் எழுந்திருக்கிறடா ஹலோ வாங்க 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 உட்கார் உட்காருங்கம்மா சௌக்கியமா நல்லா இருக்கேன் இதுதான் என் மகன் சுரேஷ் பிஇ படிச்சிருக்கான் இப்பதான் புதுசா எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான் வெரி குட் படிச்சு விட்டு மத்தவங்க கிட்ட கை கட்டி நிக்காம நமக்குன்னு ஒரு தொழில் செய்யறதா நல்லது சிவகாமி கல்யாணி காஃபி கொண்டாரு சொல் என் பொண்ணு பிஏ படிச்சிருக்கா கொஞ்சம் பயந்து சுபாவம் ரொம்ப வெக்கப்படுவா குடுமா நமஸ்காரம் பண்ணிக்கம்மா நல்லா இருமா நல்லா இருக்கும் தீர்காசர்மா பொண்ணு எப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கா பொண்ணு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நீ உள்ள போமா
பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட வேண்டியது தானே? பேசுறதுக்கு என்ன இருக்குதுல மிஸ்டர் சிவராமன், எனக்கு ஒரே பையன். மத்தவங்க மாதிரி அதை செய் இதை செய் நான் கேட்க போறது இல்ல. உங்க இஷ்டம். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அது போதும். எனக்கு ஒரே பொண்ணு, என்னுடைய வாரிசே அவதான். இந்த சொத்து முழுது அவளுக்கு தான். நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது. எல்லாமே என் செலவு தான். கல்யாணத்துக்கு நீங்க வந்திருந்து நடத்தி கொடுத்தா போதும். அப்ப வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கோமா? அப்ப நாங்க புறப்பட்ட தங்காச்சை பத்தி என்ன முடிவு பண்ணிக்கிறேன்? என்ன முடிவு? என் தங்கச்சி அந்த ராஜா பையில மறக்க வேண்டியதுதான். என்ன சொல்லிக்கிறேன் நீ? அந்த ராஜாவை நினைச்சு நினைச்சு நம்ம தங்காச்சி சரியாவே சோறு தூண்டுறது இல்ல, தூங்கிறது இல்ல. எக்கேடாவது கெட்டு போகட்டும். காதலை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இன்னைக்கு நாட்டுல காதல்ல எத்தனை பேர் தோல்வியாகி தற்கொலை பண்ணிக்கான தெரியுமா உனக்கு? டாய், என்னடா சொல்ற? உண்மைதான் சொல்லிக்கிறேன். ராஜா, சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் ரொம்ப அவசரமோ? இது கொண்டும் குறைச்சல் இல்ல. நாம இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பயந்து பயந்து பழகிறது? நீ சொல்றது உண்மைதான். கல்யாண வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறப்போ நான் மட்டும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்க. கொஞ்ச நாள் என்ன ராஜா? உனக்காக என்னுடைய தங்கச்சி எத்தனை நாள் வேணுமானாலும் காத்துக்கிட்டு இருப்பா. இனிமே உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். மேனேஜர் சார், நம்ம கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகிட்டதா ரங்கராஜன் ராஜினாமா கடிதம் எழுதியிருக்கான். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். இப்ப அவன் எங்க இருப்பான்? வீட்டுல தான் சார் இருப்பாரு. சிவராமனா, என்னப்பா இது? உன் கம்பெனில நான் ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தேன்னு, அதுல இருந்து நான் விலகிட்டேன்னு உனக்கு எழுதின ராஜினாமா கடிதம். ஏன்பா திடீர்னு இந்த முடிவுக்கு வந்த? உன் கம்பெனி பேர்ல 3 கோடி ரூபாய் கடன் இருக்கு. நம்ம கம்பெனிக்கு 3 கோடி ரூபாய் கடன் இருக்கா? என்னப்பா சொல்ற? நீ ஃபாரினுக்கு போற மறுநாளே மார்கோ ஷிப்பிங் கம்பெனியில இருந்து 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்தது. சரக்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுல நம்ம கம்பெனியில பணம் இல்ல. மத்த கம்பெனி இருந்து நமக்கு வர வேண்டிய பணமும் வரல. அவ்வளவு பெரிய பிசினஸ் முழுவதுக்கும் என் மனசு வரல. பிசினஸ் எப்படியாவது முடிக்கணுமேன்னு ஒரு பைனான்சர்கிட்ட போனேன். அவன் செக்யூரிட்டி கொடுத்தா தான் பணம் கொடுப்பேன். யோசனை பண்ணி பார்த்தேன். எம்டி ஸ்டாம்ப் பேப்பர்ல நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியே, அதுல எழுதி கொடுத்து கம்பெனி அடமான வச்சுதான் இந்த பணத்தை வாங்கினேன். நான் சேஃப்டிக்காக தான் எம்டி பேப்பர்ல கையெழுத்து போட்டேன். அதுல எழுதி கொடுத்தா கம்பெனி அடமான வச்சு பணம் வாங்கினேன். ஏ, நீ சப்ளை பண்ண சரக்குக்கு பணம் வந்திருக்கணுமே? இல்லையே, நம்ம போராட்ட காலம் அந்த நேரமா பார்த்து ஹார்பர்ல 1 மாசம் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய சாமான்கள்லாம் அப்படியே தங்கி போயிடுச்சு. லேட் ஆனதுனால அந்த ஃபாரின் பார்ட்டி சரக்க வேண்டான்னு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டான். நல்ல கதவிட கத்துக்கிட்டப்பா. கேழ்வரகுல நெய் வழியுதுன்னு சொல்றேன், அதை நான் நம்பணும் இல்ல? இத்தனை வருஷமா இல்லாத கடன் நம்ம கம்பெனிக்கு திடீர்னு எப்படி வந்தது? ரங்கா, நான் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ கையெழுத்து போடுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் நான் படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டேன். அதுக்கு பிரதியுபகாரம் என்னை கடங்காரனாக்கி என் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டு. நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதும்மா. ஏன் தெரியுமா? உங்க அம்மாவே உங்க அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். அன்னைக்கு கோவில நிரபராதின்னு நிரூபிக்க கண்ணகி கையில ஒரு சிலம்பாவது இருந்துச்சு. இன்னைக்கு அது கூட என்கிட்ட இல்லம்மா. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் உங்க அப்பா எழுதி வாங்கிட்டான். அப்படியே வச்சுக்கோ. என்ன செய்ய போறேன்? இத நான் ரெஸ்ட் எடுக்கிற டைம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மரியாதையா வெளியே போயிடு. இல்ல ஊக்காவை கூப்பிட்டு உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன்.
வருவேன்னு சொன்னேன். நேரங்கா, மை டியர் ஃப்ரெண்ட், உனக்கு ஞாபகம் இருக்கடா, நீ பள்ளிக்கூடத்துல படிச்சியே, அதெல்லாம் என்னுடைய பணம்டா. நீ போட்டிருந்த ஷர்ட், பேண்ட் எல்லாமே என்னடா. நீ ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம நடுத்தருவில் அரைஞ்சுக்கிட்டு இருந்த போது உன்னை கூட்டிட்டு வந்து எனக்கு ஈக்குவலா ஷேர் கொடுத்து என் கம்பெனியில உன்னை சேர்த்தனே, அது நான் தான்டா. என்னையா சொன்ன? நீ வச்சிட்டு இருந்த பங்களா, இந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாமே நான் கொடுத்ததுடா. என்னையா சொன்ன? என்னையா சொன்ன? என்னையா சொன்ன? என்னையா சொன்ன? ஐயா, நம்ம வந்து அங்க இருக்கையா? என்னையா சொன்ன? ஏங்க இங்க நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. என்னையாடா சொன்ன? என்ன சொல்றீங்க? பாவி, கழுத்தை பிடிச்சு தள்ளுறடி. என்னையா சொன்ன? யாரு உங்களை அப்படி சொன்னது? வாங்க உள்ள. கல்யாணி, கல்யாணி, அப்பா பாருமா. அப்பா, என்னப்பாச்சு? என்னப்பா? ஏமாத்திட்டானு. யாருங்க ஏமாத்துனா? என்ன நடந்தது? புரியும்படியா சொல்லுங்க. சுகாமி, நீயே சொல்லு. எங்க இருக்கானே? அவனை கூட பிறந்த சகோதர மாதிரி வச்சிருந்தேன் இல்ல? ஆமா. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நான் ஊர்ல இல்லாத சமயம் என் கையெழுத்த காமிச்சு 3 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு என்ன மோசம் பண்ணிட்டானே. அவரா மோசம் பண்ணாரு? காலம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவாரு. கடவுளே, இந்த நேரத்துல இப்படி சோதனையா? இந்த நிலையில எனக்கு கல்யாணம் வேண்டாமா? உன் கல்யாணத்தை ஏமா நிறுத்தணும்? உங்க அப்பன் 100 கல்யாணத்துக்கு மேல பண்ணி வச்சிருக்கான். என் பொண்ணோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். உன் புருஷனுக்கும் எனக்கு உள்ள உறவு எப்பவோ அருந்து போச்சு. அப்புறம் ஏன் இங்க வந்த?
உங்ககிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும், ஊர்ல இருந்த சொத்துக்களை எல்லாம் வித்துத்தான் அப்ப என் புருஷன் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. இப்ப அவருக்கே தெரியாம 3 கோடி ரூபாய்க்கு கடனாளி ஆயிட்டாரு. உன் புருஷனுக்கு என்ன மாதிரி பிரெயின் இல்ல, அதனால தான் கடனாளி ஆயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் புருஷன் நம்பி ஏமாந்து பொண்ணுக்கு யார்தான் என்ன செய்ய முடியும்? நான் அதை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. என் பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. கையில இருந்த பணத்தை எல்லாம் போட்டு நகை நட்டு செஞ்சுட்டோம். எப்படி பார்த்தாலும் கல்யாண செலவுக்கு 2 லட்சம் ரூபாவது வேணும். உங்களைத்தான் மலை போல நம்பி வந்திருக்கேன். இத பாரு சிவகாமி, மத்தவங்களுக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லாம உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வசதி உள்ளவன் இல்லை. நீங்களே இப்படி சொன்ன எப்படி? 2 லட்சத்தை நான் கடனா தான் கேட்கிறேன். நான் என்ன வட்டி கடையை வச்சிருக்கேன்? முடிவா சொல்றேன், என்னால எந்த உதவி செய்ய முடியாது. நீங்க மனசு வச்சா முடியும். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். இந்த புனிதமான கண்ணீர் அந்த பாவியோட பாதத்துல படவே கூடாது. பேராசை பிடிச்ச மிருகத்துக்கிட்ட மஞ்ச தன்மையை எதிர்பார்க்க முடியுமா? ராஜா, என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதை விட வேற அவமானமே இல்லப்பா. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நம்ம கல்யாணியோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நீங்க ஒண்ணு கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். அங்கிள், வாங்க வாங்க வாங்க, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. போயிடக்கூடாது, இருந்து முகூர்த்தத்தை நல்லா பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போகணும். என்ன பாக்குறீங்க? பொண்ணுக்கு பக்கத்துல மாப்பிள்ளை இல்லைன்னு பாக்குறீங்களா? அதுக்கு பதிலாக அவங்க அம்மா இருக்காளே. அப்புறம் என்ன கையில என்ன கொண்டாந்துருக்கிய? 2 லட்சம் ரூபாய் கொண்டாந்துருக்கேன். 2 லட்சமா? என்ன பிரசன்டேஷனா? அடேடே, நான் தான் கல்யாண பத்திரிகையில தெளிவா போட்டிருந்தனே, யாரும் என் பொண்ணுக்கு மொய் எழுத கூடாதுன்னு. படிக்கலையா? அடடே, மறுபடி பத்திரிகையை நல்லா படிங்க. அடடே அடடே. துக்கம் விசாரிக்க வர்ற எல்லார்கிட்டையும் இதே மாதிரிதான் புலம்பிக்கிட்டு இருக்காரு. நல்லவங்களை ஆண்டவன் இப்படியா சோதிக்கணும்? இவங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்காகவா பணத்தோட ஓடி வந்த? இவங்க 2 பேரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அங்கிள், இவங்க சாகறதுக்கு என்ன காரணம்? எதை சொல்ல சொல்றிய? எதை சொல்ல சொல்றிய? சீரும் சிறப்புமா மேலதாளத்தோட மாலை கையுமா என் மகளை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சிருந்தனே, அதை சொல்ல சொல்றியடா? இல்ல என் மகளோட சேர்த்து என் மனைவியையும் சுடுகாட்டுக்கு அனுப்ப போறனே, அதை சொல்ல சொல்றியடா? இல்ல எல்லாத்தையும் பறிச்சுட்டு என்ன நடுரோட்ல நிறுத்திட்டானே என்னுடைய நண்பர், அதை சொல்ல சொல்றியடா? எதை சொல்ல சொல்றிய? எதை சொல்ல சொல்றிய?
சிவராமன், இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும். ப்ளீஸ். இந்த அதிர்ச்சி என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. இவரால எப்படி சார் தாங்கிக்க முடியும்? ஐயா ஐயா, உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? என் பொண்ணும் என் பஞ்சாதியும் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. அப்போ என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே, என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே. நந்தவனமா இருந்த அந்த வீடு பாலைவனமா போச்சையா. ஐயா, நான் என்னையா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஏய், என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா செலவுகளையும் நாங்களே ஏத்துட்டு இருப்போமே. பாவி பொண்ணு இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டாள். நீங்க சொல்றது பார்த்தா கல்யாணி தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? ஆமாப்பா, தான் கல்யாணத்துக்காக தகப்பன் கடன்பட்டு அவமானப்படக்கூடாதுன்னு கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளை காப்பாத்த போன இந்த அம்மாவும் அதே கிணத்துக்கு பலியாயிட்டாங்க. இந்த பாவமெல்லாம் அந்த பாவிய சும்மா விடுமா? நல்லா வாழ்ந்த குடும்பத்தை இப்படி ஆக்கிட்டானே. அவன் நாதே இல்லாம நடுத்தரல நிக்கதான் போறான். அவன் புள்ள குட்டி எல்லாம் நாசு மாத்த போக போகுது. அம்மா மாமா, அவன் காட்டுற கொடுக்குறான் மாமா. செருப்புல பத்திரி. எந்த பத்திரியும் அவனை செருப்புல பத்திரி. ஆமா, எங்க அண்ணன் பிளாக்ல டிக்கெட் வாங்குவார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? That's the point. That's the point. மலேசியா பரமசிவன் ரங்கராஜனுடைய வந்தனம் வந்தனம் வந்தனமே வந்தசனம் குந்தனுமே, நாடகம் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகணும் வந்தனம் வந்தனமே. ஏப்பா என்ன குஸ்தியா நடக்க போகுது? என்னமோ தரையெல்லாம் தொட்டு கும்பிடுறேன். அது இல்ல சார், இந்த ஆள் என்ன வக்கீலா வவ்வாலா இப்படி ஆடுறான் இந்த ஆளு? அதானே, நான் தான் சட்டநாதன். என் நண்பன் ராஜாம் திட்டப்படி நடிக்க வந்த சிங்கம். கலை உலகில் நான் ஒரு அங்கம். நான் இருப்பதோ நாடக நடிகர் சங்கம். ஏப்பா நடிப்பு சிங்கம்? என்னால வரக்கூடாது, எங்களுக்கெல்லாம் பங்கம். அப்படி வந்தா எங்க மூஞ்சியெல்லாம் தொங்கும். என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? நான் கட்டபொம்மன் நாடகத்துல வழக்கமா எட்டப்ப வேஷம் தான் போடுவேன். அன்னைக்குன்னு கட்டபொம்மனா போடுறவர் வரல. எங்க நாடக வாத்தியார் என்ன பார்த்து நீ கட்டபொம்மன் வேஷம் போடுன்னாரு. அந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டேன். என்ன படுதாவையா? இல்ல, சாக்சன் துறைய அதை என்கிட்ட மாட்டிக்கிட்டு டங்கு டவர் ஆயிட்டான், டிங்கு டிவர் ஆயிட்டான். எப்படி இருந்தாலும் கடைசியில உன்னை தூக்கல போட்டிருப்பாங்க. இல்லையே, எனக்கு தூக்க ஏத்த மாட்டிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து என் கழுத்துல ஒரு கட்டரம் போயிட்டு இருந்துச்சு. கயிறை இழுக்க போறப்போ நிறுத்துங்கன்னு சொன்னேன். ஒரு தூக்கு கயிற்றில் 2 உயிர்கள் பலியாவது தர்மம் அல்லன்னு சொன்னேன். வெள்ளையனை ஏத்தது கட்டப்பொம்மன் தான், கட்டரும்பு அல்லேன்னு சொன்னேன். சொன்ன உடனே ஜனங்கள்லாம் எழுந்து அடிக்க வந்தாங்களா? இல்லங்க, கட்டரும்பு விடுதலை செய், கட்டரும்பு விடுதலைன்னு சொன்ன உடனே அந்த சீன்ல என் நடிப்பை பார்த்து ஜனங்கள்லாம் குழம்பி போயிட்டாங்க. ஓ மனார். எஸ் பாஸ். நான் மாட்டினா அநேகமா இவனாலதான் மாட்டோம். மிஸ்டர் ரங்கராஜன், பார்த்து பார்த்து, அது மேடு இது பள்ளம். என்ன என் பங்களாவை உத்து உத்து பாக்குறீங்க? இந்த கடுதட்டர் வீட்டை இப்படி கட்டை போட்டு உருட்டி உருட்டி பாக்குறாரு. நம்ம ஊர்ல கடலுக்கு அடியில கண்ணாடி மாளிகை கட்டி வச்சிருக்கமே, அதை பார்த்தா அவர் என்ன செய்வார்? டோன்ட் வரி, சம்பந்தம் முடிட்டோம். சப்மரீன்ல உங்களை கூட்டிட்டு போறேன். ஆல் தி ஜிலேபி ரவுண்டா இருக்கும், மைசூர் பாக் சதுரமா இருக்கும். தட்ஸ் ஆல் தி வாய்ஸ். By the by, Mr. Rangarajan, he is my brother Babu, graduate BA. வணக்கம் மாப்ள. Pleased to meet you. She is my sister Somati. இது சமையல் செஞ்சுனா உப்பு சப்பு நோ ருசியோ ருசின்னு இருக்கும். வணக்கம் மாமா. நல்லா இருமா மாப்ள. இதுதான் உங்க என்னுடைய மக ராதா. ஹலோ. ஹாய். சுமதி என் பையன் ராஜா. தெரியுமே. அத்தனை பச்சா கோல்கட்ட முதுகுல டின்னு கட்ட போறானடா. அப்பா, இந்த மேக்ஸைனை நான் 7 நாளா தேடிட்டு இருக்கேன். அடப்பா, இவங்களா முட்டி செத்து போச்சுடா. அப்பா, இது இந்த மேக்ஸைன் தான் எனக்கு ரொம்ப உயிருங்க. அதுல என்னாச்சுன்னா, ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். என்னுடைய ப்ராப்பர்ட்டி 562 கோடி 562 லட்சம் 562 ரூபாய் 562 காசுக்கு இவர் தான் என் லீகல் அட்வைசர். மை நேம் இஸ் சட்டநாதன், MBBS. சட்டம் படிச்சவரு எப்படிமா MBBS சொல்றாரு? அதான்ப்பா எனக்கும் புரியல. இந்த இடத்துல தான் நீங்க குழம்பு வைக்கிறீங்க, குழம்புறீங்க.
இவரு ஏற்கனவே எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஏபிஎல் பாஸ் பண்ணாரு. எம்பிபிஎஸும் இவரே, பிஏபிஎல்லும் இவரே. எஸ் எஸ். ஆமா டாடி, இவ்வளவு படிச்சிருக்கிறதுனால தான் இவர் அங்கிள் லீகல் அட்வைசரா வச்சிருக்காரு. மொத்தத்துல இவர் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் சார். எனக்கு ஒரு தலைவலின்னு போவேன், அமிர்தாஞ்சலம் கொடுப்பேன். வயித்த கொடகொடா கலக்குது சார்ன்னுவேன், சுக்கு காபி போட்டு கொடுப்பேன். எக்ஸ்ரே ஏதாவது எடுக்கிறதா இருந்தா பெரிய டாக்டர் அனுப்பிச்சிருவேன். எப்படி சார் அவசரம்? வெட்டுறேன் வெட்டுறேன். அப்ப நீங்க கருப்பு வெள்ளை ரெண்டு கோட்டுமே யூஸ் பண்றீங்க இல்லீங்களா? ஆமாங்க. காலையில கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போவேன், சாயங்காலம் வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வருவேன். அங்க கிளைண்ட், இங்க பேஷண்ட். அங்க சாட்சி குண்டுல இருக்கிறவனை உழுக்கு உழுக்குன்னு உலுக்கி எடுப்பேன். இங்க தெர்மாமீட்டரை குளுக்கு குளுக்குன்னு குளிக்க எடுப்பேன். அங்க கேஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பீசு, இங்க நோயாளி செத்தாலும் பழைச்சாலும் பீசு. ஆக மொத்தம் அங்க நீதி, இங்க வியாதி. இவர் ஒரு தனிப்பட்ட ஜாதி. நடக்க வேண்டிய விஷயத்தை பத்தி பேசுவோமே. பாஸ், சம்பிரதாயப்படி உங்க தங்கச்சிக்கு நீங்க என்னென்ன சீதனமா தர போறீங்கன்றத சொல்லிட்டா அத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. What is the meaning of சம்பிரதாயம்? ஓ, வரதட்சணையோ? இந்த வீட்ல யாராவது வரதட்சணை கிரதட்சணைன்னு கேட்டீங்க, உள்ள தள்ளிடுவன் ஜாக்கிரதை. ஏதோ தங்கச்சி மேல ஒரு பாசம் வச்சு ஒரு 5 கோடியோ 10 கோடியோ தர்மமா தர எடுத்துக்கோ. நீங்க எது செஞ்சாலும் எங்களுக்கு சம்மதம். சட்டநாதன், do one thing. மலேசியாவுல 10 கோடி ரூபாய் ரப்பர் எஸ்டேட் இருக்குது, அதை என் மாப்பிள்ளை பேர் மேல டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. ஐயா, அப்படியே செய்து முடிக்கிறேன். மிஸ்டர் ரங்கராஜன், உங்க மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? That's the point. சார், மிஸ்டர் கிருஷ்ணன், கட்டி முடிஞ்ச கோபுரம், நான் கொட்டி கிடக்கிற செங்கல். ஏதோ என் சக்திக்கு தகுந்தபடி பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கிறேன். வாரே வா, அதற்கா சதர் சதற்கா அதரன்னானா. நாங்க 24 கேரட்ல தங்கத்தை வைப்போம், நீங்க பூவை வைப்பீங்களோ? பூவை எவனாவது கிராமத்துல இருந்து ரெட்ட மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வருவான், அவன் காதுல வைங்க. சார், எங்களை பத்தி அவ்வளவு மட்டமா நினைக்காதீங்க, எங்களுக்கும் பிரஸ்டீஜ் இருக்கு. ராஜா, பேசாம இருங்கப்பா. நாம அவ்வளவு கதி கிட்ட போயிட்டோம். அவங்க அளவுக்கு நமக்கு வசதி இல்லைனாலும் ஓரளவுக்கு வசதி இருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இதையும் நாம சொல்லலைன்னா நம்மளை பத்தி அவங்களால தெரிஞ்சுக்க முடியாதே. இத பாருங்க, எங்க அப்பா மான மரியாதை உள்ளவர், எந்த வகையிலும் அதை விட்டு கொடுக்க மாட்டார். ராஜா, பேசாம இருங்கப்பா. எங்க அப்பா சார்பா நான் சொல்றேன், எங்க வீட்டை தவிர எங்க அப்பாவுக்கு 5 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது அப்படியே என் தங்கச்சிக்கு சீதனமா உங்க தம்பி பேர்ல, அதாவது பாபு பேர்ல எழுதி கொடுத்துறோம். எக்ஸ்கியூஸ் மீ. ராஜா, இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிருக்க? உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதி வைக்க சொல்றீங்க, அப்புறம் நம்ம என்ன ஆகுறது? நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. 10 கோடி ரூபாய் ரப்பர் எஸ்டேட் என் பேர்ல எழுதி வைக்க போறாருல, இதையும் நாம செய்யலன்னா மேற்கொண்டு நாம ஒண்ணு எதிர்பார்க்க முடியாத. என்ன சொல்றேன்? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை. நீயா பேசுற? எப்படி எப்படி பழைக்கணும்னு தெரியாம இருந்தேன். இப்ப உங்களை பார்த்துதான் எப்படி பழைக்கிறதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, இப்ப தாண்டா என் மனசு கொழுந்தது. ராஜா சொன்ன மாதிரி என் சொத்து பூராவையும் உங்க தம்பி பேர்ல எழுதி வச்சிடுறேன். இங்கதான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. நீங்க எழுதி தர்ற சொத்து என் தம்பி பேர் மேல இல்ல, உங்க மருமகன் பேர்ல. என்ன ஐயா, நல்ல வசனமுங்க. சின்ன ரிக்வெஸ்ட், கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் தங்கச்சியும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கணும். ஏன்னா எங்க அப்பா தங்கச்சியை ரொம்ப செல்லமா வளர்த்தார். ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே. நான் ஒத்துக்கிறேன் சார். இங்கே தங்கட்டும், இங்கே குளிக்கட்டும், இங்கே சாப்பிட்டோம். சரிதான். அப்ப கல்யாணத்தை எங்க வச்சுக்கிறது? இதே ஊர்ல தான் நடத்தணும் சார். கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா செலவையும் நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது. என்னப்பா சொல்றீங்க? என்னதான் கோடிக்கணக்கான பணம் நான் வச்சிருந்தாலும் மனசு ரொம்ப வேதனைப்படுது சார். அட்லீஸ்ட் ஒரு இன்விடேஷன் பிரிண்ட் பண்றதுக்காவது எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் சார். இன்விடேஷன் செலவு? ஆமா. ஓகே செக்ரட்டரி. எஸ் பாஸ். இந்த உலகத்துல எந்த கோட்டீஸ்வரனும் அந்த மாதிரி இன்விடேஷன் அடிச்சிருக்க கூடாது. நமக்கு சொந்தமான ரப்பர் எஸ்டேட் இருக்கு. இன்விடேஷன் அட்ரா ரப்பர்ல இழுத்து இழுத்து பண்ணிட்டோம். நமக்கு என்ன? தனியாக படுத்து படுத்து பழகி போச்சு, இப்போ துணையோடு படுத்தா எனக்கு தூக்கம் வல்லே. தனியாக படுத்து படுத்து பழகி போச்சு, இப்போ துணையோடு படுத்தா எனக்கு தூக்கம் வல்லே. அடி மானே மானே
உன் வாடை வேண்டாம். நீ நாணி கோணி கூனி குறுகி என்னை கட்டி பிடிக்காதே கண்டு. தனியாக படுத்து படுத்து பழகி போனா என்ன துணையோடு படுத்தா எங்கே குறைஞ்சா போகும், குறைஞ்சா போகும், ஏய், குறைஞ்சா போகும், குறைஞ்சா போகும். ஒழுக்கத்தில் தேர்ந்த குடும்பத்து பையன், பழக்கங்கள் ஏதும் இல்லையே. அழுத்தத்தில் சேர்ந்த பார்வை எதுக்கு, அடங்கத்தான் வேண்டும் பெண்மையே. மட்டில் மீது கவிதை ஒரு மெட்டு போட்டு பழகு, பொட்டில் மீது குழந்தை தரகொட்டு பார்த்து பழகு. பள்ளிப்பாடம் சொல்ல இந்த கன்னிப்பாவை ரெடிதான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, வேஷம் போட வேண்டாமே, கண்ணிப் பூவை தீண்டாமே. காதல் பாடம் வேண்டாமே. தனியாக படுத்து படுத்து பழகி போனா என்ன துணையோடு படுத்தா இங்கே குறைஞ்சா போகும். ஹே, தனியாக படுத்து படுத்து பழகி போச்சு. இப்போ துணையோடு படுத்தா எனக்கு தூக்கம் அல்லே. லீவு நாளில் டிவி பார்க்கும் கூட்டம் போல வெளியிலே. எம்ஜிஆர் படத்தை பார்க்கும் ஆர்வம் அவங்க மனசில்லே. நெருக்கமான காட்சி அது சென்சார் பார்க்கத்தானே, உருக்கமான காட்சி நீங்க பார்த்து ஏங்கத்தானே. கட்டணமில்லா சினிமா இதை காண்பதுதான் உங்கள் சுகமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, வேஷம் போட வேண்டாமே, கண்ணிப் பூவை தீண்டாமே. காதல் பாடம் வேண்டாமே. தனியாக படுத்து படுத்து பழகி போனா என்ன துணையோடு படுத்தா இங்கே குறைஞ்சா போகும். ஏய், தனியாக படுத்து படுத்து பழகி போனா என்ன துணையோடு படுத்தா இங்கே குறைஞ்சா போகும். கண்ணா கண்ணா ஒரு பாட்டு பாடு, நீ நாணி கோணி கூனி குறுகி என்னை விட்டு போகாதே கண்ணா. தனியாக படுத்து படுத்து பழகி போச்சு. இப்போ துணையோடு படுத்தா எனக்கு தூக்கம் வல்லே. அடிமானே மானே உன் வாடை வேண்டாம் செந்தேனே தேனே. எந்திரிங்க, நேரமாச்சு. என்னது சினிமால ஒரு மாதிரி காலெல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு? ம், புருஷனை தெய்வமா நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? நான் தெய்வம் இல்லையே. சரி சரி, எந்திரிச்சு காஃபி குடிங்க. ம்ஹும். ம். இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னங்க இது? இப்பதான் குளிச்சுட்டு வர. அதனால என்ன மறுபடியும் குளிச்சா போகுது? ஐயோ விடுங்க, ரொம்பதான் ஆசை. அதெல்லாம் முடியாது. புருஷனுக்காக ஒருத்தர் என்னென்னமோ தியாகம் பண்றா, நான் அதே கேக்குறேன். கல்யாணம் ஆன பொண்ணுங்க புருஷனுக்கு முன்னாடி சீக்கிரமா எழுந்திருச்சு நல்லா குளிச்சுட்டு தாம் புருஷன் தீர்காயுசா இருக்கணும்னு நினைச்சு தாலி எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு காலை தொட்டு கும்பிடுவாங்க. இவன் என்னடானா எல்லாத்துக்கும் நேர்மாறா இருக்கா. இவன் நினைக்கிறாளோ இல்லையோ, நான் தீர்காயுசா இருக்கணும்பா. ராதா ராதா, என்ன டார்லிங் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு? டைம் ஆச்சுமா, எந்திரிச்சு காபி சாப்பிடுமா.
ஐயோ ராதா, நான் இப்பதான் சுத்தமா குளிச்சிட்டு வந்திருக்கேன், மறுபடியும் குளிக்க வச்சிடாத ப்ளீஸ் ராதா. நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் எதுக்காக இருக்கேன்? இந்த வீட்ல எத்தனை வேலை தான் நீங்க ஒருத்தரே பாப்பீங்க? உங்களுக்கு உதவியா இந்த வேலை கூட நான் பண்ணக்கூடாதா? அது இல்லம்மா, இத பாருங்க, வீட்டு வேலை செய்யாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனால சமையல் வேலை எல்லாம் இனிமே நான் தான் பார்க்க போறேன். நீங்க பேசாம போய் உட்காருங்க. போங்க. மாணிக்கம், மாணிக்கம், இத வந்துட்டமா? மாணிக்கம், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏமா இந்த புடவை துவைச்சு அயன் பண்ணி வைக்க சொன்னா ஒண்ணுமே பண்ணாம அப்படியே மடிச்சு வச்சிட்டியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? சத்தியமா சொல்றமா, நீங்க சொன்ன மாதிரியே சுத்தமா துவைச்சு நல்லா இஸ்திரி போட்டு தாமா வச்சேன். அந்த லட்சணத்தை நீயே பாரு. ராதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. என்னதான் நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம்? அந்த மாதிரி இவர் நடந்துக்கலையே. சரி, கோச்சுக்காத. உன் துணியெல்லாம் நானே துவைச்சு அயன் பண்ணி தரேன், போதுமா? நல்லா இருக்க. ஏப்பா பாபு, உன் தங்கச்சி எனக்கு வீட்டுக்காரியா இல்ல இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? அதானே சுமதி, இவளுடைய துணி துவைச்சு போட உனக்கு என்ன தலையெழுத்தா? நாம இருந்த இருப்பு என்ன, வாழ்ந்த வாழ்வு என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் மறந்துட்டியா? உணர்ச்சி வசப்படாத பாபு, உணர்ச்சி வசப்படாத. சுமதி என்கிட்ட சொல்லிருக்கா, மலேசியாவுல உங்க வீட்டுல சுவிட்ச் போட்டா பஜ்ஜி வரும், பட்டன் நமக்குனா மட்டன் வரும். அந்த அளவுக்கு வசதியா வாழ்ந்தவளை இவளுக்கு வேலை செய்யறதுக்காக நான் கட்டிக்கிட்டேன். இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அழகிறதுக்கு மட்டும் 5 பேர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா எங்க அண்ணன் அழவே கூடாதுன்னு டாக்டர் சிவிரா அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆமாமா, எந்த அளவுக்கு பாசமா வளர்த்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ஒரு தடவை அவரே என்கிட்ட சொன்னாரே, சுமதியில நம்ம சுமதி கான்வென்ட் படிக்கிறப்போ ஏதாவது தப்பு பண்ணா சாதாரண பெரும்பாலும் அடிச்சா தனக்கு கௌரவ குறைச்சல் நினைச்சு அடிக்கிறதுக்காகவே டீச்சருக்கு தங்கத்தால பெரும்பு வாங்கி கொடுத்தாராம். கோல்டன் ஸ்டிக் அடிக்கிறதுக்காக. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு 2 பேரும் இப்படி கத்துறீங்க? நான் ஒண்ணு அவங்கள வேலை செய்ய சொல்லல. பின்ன என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் சும்மா இருந்தா எப்படி? அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கணும். அப்படின்னா உங்க தங்கச்சி எந்த வேலையும் செய்யலன்னு சொல்றீங்களா? ஐயோ பாவம், காலையில எந்திரிச்சோன்னா அவங்க பல்ல அவங்களே தேய்ச்சுக்கிறாங்க, அவங்க உடம்ப அவங்களே தேய்ச்சு குளிச்சுக்கிறாங்க, அவங்க Dress அவங்களே போட்டுக்கிறாங்க, அவங்க சாப்பாட்டை அவங்க கையாலேயே எடுத்து சாப்பிடுறாங்க. இதெல்லாம் கஷ்டமான வேலை இல்லைங்களா? இதுக்கு போய் நீங்க எல்லாம் வேலை செய்யலன்னு சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்ன டீச் பண்றீங்களா? அப்பா வரட்டும் பேசிக்கிறேன். என்னங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்ன ராதா? எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். எதுக்கு? தீபாவளிக்கு பட்டு புடவை எடுக்கத்தான். ஏன் சாதாரண வாயில் புடவை எடுத்து கட்டிக்கிட்டா தீபாவளி கோச்சிட்டு போயிடுமோ? என்னங்க இது, நம்ம வீட்ல வாயில் புடவை எடுத்து கட்டிக்கிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? லுக் பேபி, புருஷனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் கொண்டாட்டி அலங்காரம் பண்ணிக்கணுமே தவிர மத்தவங்க பார்த்து ரசிக்கிறதுக்காக இல்ல. இப்ப பணம் கொடுக்க போறீங்களா இல்லையா? இத பார், அனாவசியமான செலவுக்கெல்லாம் நான் பணம் தர மாட்டேன். வேணா உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. எங்க அப்பா கிட்ட இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கேக்குறேன்? இந்த வீட்டை தவிர இருக்கிற சொத்தை எல்லாம் எங்க அப்பா உங்க பேர்ல எழுதி வச்சிருக்காரு. பாபண்ணே, எனக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் வேணும். கிருஷ்ணன் மலேசியால இருந்து வந்த உடனே திருப்பி கொடுத்துறேன். எதுக்குமா 25,000 ரூபாய்? அது இவ பட்டு புடவைக்காக கேட்கல, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் தீபாவளிக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறதுக்காக தான் கேக்குறா. தேங்க்யூ பாபு. என்னது 1 லட்சத்துக்கு எழுதி வச்சிருக்க? 1 லட்சமா? ஏன் இப்படி வாய் பொளக்குற? எங்களுக்கு 1 லட்சம் 1 ரூபாய் நோட்டு மாதிரி. ஆமாமா. இத பாரு ராதா, என் பேர்ல எழுதி வச்சிருக்கிற ரப்பர் எஸ்டேட்ல வர வருமானத்தை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக தான் இவங்க அண்ணன் மலேசியன் கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தை இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பேச்சுவார்த்தைன்னா அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிடுமா? அது ஒரு ரப்பர் விஷயமாச்சே, இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏயா செக்ரட்டரி? எஸ் சார். சிங்கப்பூர் ஃபிளைட் எத்தனை மணிக்கு வருது? 7 மணிக்கு வருதுங்க சார். எவனோ ஒருத்தன் அதுல வர்றான்னு சொன்னியே, யாரவன்? எவனோவா? அவர் சார், மிஸ்டர் ஜே ஜூ. அவர் வரார் சார். அவரை ரிசீவ் பண்றதுக்காக தான் மிஸ்டர் கிருஷ்ணனும் மிஸ்டர் தினோபாலும் ஏர்போர்ட் போயிருக்காங்க சார். ஏமா ராதா, சேச்சே சூச்சு சி வாயிலே நுழைய மாட்டேங்குதுங்கம்மா அந்த பேரு. அவன் பர்த்டே கொண்டாடுறதுக்காக வேண்டி நம்ம மாப்பிள்ளை நம்ம பணத்தை எல்லாம் எடுத்து தண்ணி மாதிரி செலவழிக்கிறாருமா. பாரு, மூக்க முட்டை குடிக்கிற பசங்களை எல்லாம் பாரு, அசல் பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு எரியுதுமா. ஐயா, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். நீ வேற பபுரு சரியில்லடா, போற. ஏயா இந்த ஜே ஜூங்கிறது யாருங்கய்யா? ஆஹா, என் சித்தப்பன் போடா. உங்க ஏய், வர்றவங்களை இன்வைட் பண்ணாம இங்க நின்னுட்டு இருந்தா எப்படி? வர்றவங்க யாருன்னு எனக்கே தெரியாது, நான் எப்படி இன்வைட் பண்ண முடியும்? ஏய், இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்.
யார் வந்தாலும் நாம தான் இன்வைட் பண்ணணும் இல்லைங்களா மாமா? ஆமா மாப்பிள, நல்லா போய் கவனிமா. பாடி யோ செக்ரட்டரி. எஸ். யாரியா அந்த சேச்சே சூச்சு? எங்க பாஸுக்கு அவரு தெய்வம் மாதிரி. ஒரு குரங்கு அடிச்சிட்டு வர்றாங்க. பயமுடுங்க சார், அவர்தான் மிஸ்டர் ஜே ஜே ஜூ. இந்த குரங்கா? மிஸ்டர் ஜே ஜே ஜூ, இதுதான் என்னுடைய சம்பந்தி. இவரு கை கொடு. ரவுடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜே ஜே ஜூவின் பிறந்த நாளுக்கு வந்திருக்கும் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். குறிப்பா ஜே ஜே ஜூவினுடைய பிறந்த நாள் நான் எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுல தான் கொண்டாடுறது வழக்கம். அந்த பாக்கிய தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. ஜே ஜே ஜூவினுடைய பிறந்த நாள் செலவை என் சம்பந்தி ஏத்துக்கிட்டாரு. இதுக்கு அவருடைய எதிர்காலம் எப்படி பின்ன போது பாருங்க நீங்க. அது பின்னுதோ பிரிக்குதோ பின்னாலதான் தெரியும். ஜே ஜே ஜூ, கேக் வெட்டுறீங்களா? கேக் வெட்ட மாட்டேன். ஏன் கேக் வெட்ட மாட்டேன்றாரு? என்ன கோபம் இவருக்கு? சொந்தக்காரங்க கேட்டு வெளியே நிக்கிறாங்க. வாட்ச்மேன் அவனை உள்ள விட மாட்டேங்கிறான். நான் விஷயத்தை பார்த்தேன். மதராசு சீமையிலா மவராசம் பிறந்த நாளா நாங்க ஊர் சுத்தி நாடு சுத்தி காடு சுத்தி ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். ஐயா கேட்ட கொஞ்சம் திறந்து விடும். அண்ணன் கேக்கு வெட்ட போறாங்களா? ஏன் அவங்கள உள்ள விட மாட்டேன்றீங்க? அவங்க உள்ள வந்தா நாரி போகும். இங்க இருக்கிற நாட்டத்தை விடவா? மரியாதையா அவங்கள உள்ள விடுங்க. விட்டு தொலைப்பா. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா. பிறந்தா பிறக்கணும் புள்ள இவர் போல, இருந்தா இருக்கணும் புளியம் கொம்பு மேல. பிறந்தா பிறக்கணும் புள்ள இவர் போல, இருந்தா இருக்கணும் புளியம் கொம்பு மேல. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடி அடியாய். நாடு இருக்கு நிலையிலா, ஏரி இருக்கு வேலையிலா, ஹோட்டலுக்கு போக முடியலையா, நம்ம கூட்டம் எல்லாம் உருப்படியா தின்ன முடியலையா. ஆமா, நாடு இருக்கு நிலையிலா, ஏரி இருக்கு வேலையிலா, ஹோட்டலுக்கு போக முடியலையா, நம்ம கூட்டம் எல்லாம் உருப்படியா தின்ன முடியலையா. மகாராஜா புண்ணியவா இவர் போல வள்ளலுந்தா இருந்தாலே குறையாதப்பா. சடையில பார்த்தா எங்க அப்பன போல, சத்தியமா அழகு அதுக்கு மேல. சடையில பார்த்தா எங்க அப்பன போல, சத்தியமா அழகு அதுக்கு மேல. ராமனுக்கு தோழன் நல்ல ஒரு வீரன், உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் உங்க முகத்தை மறப்பதாரு. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, வங்கி வள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா. பிறந்துட்டா போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான், பூவாளி மேல கொட்டுவான், ரொம்ப விலை உயர்ந்த பொன்னடைய மேல
நாள் பிறந்துட்டான் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான் பூவை அள்ளி மேல கொட்டுவான் ரொம்ப விலை வசந்த பொன்னடைய மேல போத்துவான் அதை இவர் விரும்பல ஆர்ப்பாட்டம் பண்ணல அடடாயம் அவராசன் மிச்ச சோறு வச்சீங்கன்னா அது போதும் மிச்சம் நீங்க வைக்கலன்னா விட மாட்டோம் மிச்ச சோறு வச்சீங்கன்னா அது போதும் மிச்சம் நீங்க வைக்கலன்னா விட மாட்டோம் ராசாத்தி ராசா சாப்பாடு போட்ட ராம முழுக்க பாட்டு படிப்போம் வீடியோ போட்டு பிடிப்போம் சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி மேல குழுங்க வளைஞ்சு கும்மி அடியா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி மேல குழுங்க வளைஞ்சு கும்மி அடியா பிறந்தா பிறக்கணும் பிள்ளையுவ போல இருந்தா இருக்கணும் புளியங்கொம்பு மேல பிறந்தா பிறக்கணும் பிள்ளையுவ போல இருந்தா இருக்கணும் புளியங்கொம்பு மேல சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வங்கி மேல குழுங்க வளைஞ்சு கும்மி அடியா சம்பந்தி நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நான் வந்த வேலைக்கு விதை போட்டிருந்தா இந்நேரம் செடி முளைச்சிருக்கும். ஏம்மா காலையில உன்னுடைய புருஷன் எங்க கூப்பிட்டான் உன்னை? கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டாரு. கோயில்ல இருக்கிற தெய்வத்தை விட எவனோ பெத்த குழந்தைய எவனோ தொட்டுள்ள போடுறானா அதுக்கு அப்பனும் பொண்ணும் போய் கிளுகிழுப்பு காட்டிட்டு வரீங்களோ? கிளுகிழுப்பு வார்த்தை மதிக்காத இவள நான் டைவர்ஸ் பண்ண தான் முடிவு பண்ணிட்டேன். மாப்ள என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன பாபு பாபு ஏதோ தங்கச்சி உங்க வார்த்தையை மதிக்கலைங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? என்ன எங்க அண்ணன் வார்த்தை கட்டுப்பட்டு நான் அவங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினேன். இல்லன்னா நான் ஹாங்காங்ல படிக்கும்போது ஒரு பொண்ணை உயிருக்கு கால் வச்சுட்டு இருந்தேன். அவளை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஹாங்காங்லயா? அதான் பாஸ், ஹாங்காங்ல 9 கப்பலுக்கு சொந்தக்காரங்கிறாரு ஓசி பீசா, அவனோட மக இவன் காலி சீசா. ஓஹோ அந்த பொண்ணா? எச்ச பொண்ணுனா கூட கண்ணாடியில தெரியற மாதிரி உள்ள போறதெல்லாம் தெரியுமே. செக்கச்சவேலுன்னு நல்ல உயரமா கிஸ் பண்ணணும்னா கூட ஏணி வச்சுதான் விச்சக்கன்னு கிஸ் பண்ணணும். மாமா ஒரு புருஷனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைய உங்க பொண்ணு துளியாவது செஞ்சிருக்காள? அண்ணே நீங்க சொல்றத பார்த்தா இவங்க கையால ஒரு கிளாஸ் காஃபிய கூடவா குடுக்கல? நல்லா கொடுத்தாளே. பாபு கோச்சிக்காத, ராதாவை எங்க அப்பா வளர்த்த விதம் அப்படி. எஸ் முந்தா நேத்து வரைக்கும் அவ துணிமணி எல்லாம் மாணிக்கம் தானே தோச்சு போட்டுட்டு இருந்தாரு. நீ ஏண்டா எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற? இன்னும் கொஞ்சம் ஜகஜோதியா எரிட்டுமேன்னுதான். அது இல்ல சம்பந்தி, நம்ம மாணிக்கம் இன்னைக்கு நேத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறான். அத விடுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அவன் பொண்டாட்டினுடைய சேலை ஜாக்கெட் எல்லாம் துவைக்காம இருக்கிறான் சொல்லுங்க. எதுக்கும் வக்கீலாதவன் தான் அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வான். அண்ணே நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். எது யார் யார் புடவையை யார் துவைக்கிறதுன்னா எனக்கு வேற வேலையே இல்லையாடா அறிவு கட்டவனே. நான் இவ்வளவு டைவர்ஸ் பண்றத பத்தி சொல்றேன். எந்த மாப்பிள்ளை இது? டைவர்ஸ் சொல்லிட்டு என் கர்ப்பத்தை கலைக்கிறீங்க. மிஸ்டர் ரங்கராஜ், ஆரம்பத்துல உங்களுக்கு கர்ப்பம்னு தெரிஞ்சிருந்தா உங்களோட நான் சம்பந்தமே வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா ஆம்பளை கர்ப்பம் எனக்கு பிடிக்காது. அதுல சம்பந்தி என் வயிற்றுச்சல அப்படி சொன்னேன். ஐயோ வயிற்றுல அடிச்சுக்காதீங்க, அபாஸ்னி ஆயிடும். ராதா 1 மினிட். இந்த புருஷனை பத்தி கல்லு புல்லுன்னுவாங்களே என்னது? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இன்னொன்னு கணவனே கண் கண்ட தெய்வம். அத புடிச்சுக்க நீ. அந்த பழமொழியை கெட்டியா புடிச்சுக்கினா லைஃப் நல்லா இருக்கும். சம்பந்தி இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க ராதா எப்படி நடந்துக்கிறாங்க. நான் பார்க்க வேண்டியது இல்ல, என் தம்பி பார்த்தான்னா போதும். சம்பந்தி ஒரு சின்ன விஷயம். என்னது? மலேசியா கவர்மெண்ட் பேசிட்டு இருந்தீங்களே, அது என்ன ஆச்சு? மலேசியன் கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. அப்போ சீக்கிரமா காசெல்லாம் வந்துடும். மிஸ்டர் ரங்கராஜன், பணத்துக்கு நீங்க ரொம்ப அலையறீங்க. இந்தியன் கவர்மெண்டோட இன்னும் பேச்சுவார்த்தை முடியலையே. இப்படி பேசிட்டே இருந்தா எப்பதான் வரும்? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. காவேரி தண்ணியை பத்தி 1924 பேச ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு தண்ணி வருதோ அன்னைக்கு பேச்சு நிக்கும். நம்ம ராஜா சொன்ன மாதிரி ஜப்பான்ல இல்லாத ஃபேக்டரி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இந்த ரங்கராஜா அதை கேட்க வரான்னு நினைக்கிறேன். ராஜா சொன்ன மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இரு. ரங்கராஜன் தான் வர்றான் போல. கொல்ல பக்கமா போய் அந்த உளர்வாயன் இல்ல, உளர்வாயனா இவன் ஒரு உளர்வாயன். அவன் தாண்டா நாடக நடிக்க. அவனுக்கு ஃபுல்லா வக்கீல் ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வா. போ போ போ. அப்படியே நீ என்ன பண்ற? பப்ளிக் டெலிபோன் பூத்துல அங்க காயின் போட்டுட்டு ஜப்பான்ல இருந்து கால் வந்ததா இங்க போன் பண்ணு. அந்த ரங்கராஜ அசந்து பொத்துன்னு கீழே விழுவான் மனுஷன். ஓகே. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம்.
என்னம்மா சௌக்கியமா? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். ஏன் அங்கிள் எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த பக்கம் வந்து 10 நாளாச்சே, அதான் குழந்தை அப்படி கேக்குது. எங்க வர்றது? கிருஷ்ணனுக்கு கை வீங்கி போச்சு. என்னங்க வியாதி? வியாதி ஒண்ணும் இல்ல. வியாதி ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 7442 செக்ல கையெழுத்து போடுறேன்னா எவ்வளவு கேபிள்ஸ், எவ்வளவு ட்ரங்க் கால்ஸ். என்ன சார் வேர்ல்டு பூரா ஃபேக்டரியை திறந்துட்டு ஒரு என்னமோ தலைய பிச்சுக்கிட்டு ஓடணும் போல இருக்கு. யூ சி இந்த பிஸில ஹாலிவுட்ல இருந்து எலிசபெத் டெய்லர் இல்லைங்க, அந்த சினிமா நடி எலிசபெத் டெய்லரா? இல்ல தைய வேலை செய்யறாங்களே எலிசபெத் டெய்லர், அந்தம்மா. நீங்க என்னங்க நீங்க அந்த ஆர்டிஸ்ட் தான் போன் பண்ணி நெருக்கமா நம்ம ரம்மி ஆடலாமான்னு கேட்டா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏங்க உங்க மாமா ஒண்ணு ஹெல்ப் பண்றது இல்லீங்களா? நேரம் ஏன் காலையில 5 மணிக்கு அந்த சீப்பை எடுத்து அந்த 2 மீசைய தொங்க வாரி சாயங்காலம் 5 மணிக்கு தொங்க விட்டு வெளியே வராரு. மீசையை பத்திய வியாக்கியானம் போன் வந்திருக்கப்பா. ஏம்மா, வாங்க வாங்க உட்காருங்க. விசுக்குன்னு வந்து உட்காரு. ஹலோ, ஜப்பான் மேனேஜரா? கொஞ்சம் இரு, இதை பேச சொல்றேன். கிருஷ்ணா, ஜப்பான்ல இருந்து போன் வந்திருக்கு. சின்ன ஜப்பானா? சின்ன ஜப்பானா? சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் அந்த மாதிரி. சின்ன ஜப்பான் பெரிய ஜப்பான். ஆல்ரைட். யாரு? மேனேஜர் ரிச்சர்ட் டோசா பேசுறேன். என்னையா சொல்ற நீ? நம்ம சப்ளை பண்ண 7000 விசிஆர் டெக்கோ டொக்கு சவுண்ட் கேக்குதா? அதுக்கு நீ ஏன் மேன் லொக்கு லொக்குன்னு இரும்புற? யோ, அந்த ஜெனரல் மேனேஜர் சால்பத்ரி குமாவை கூப்பிடு. 2ல 1 தீத்துறேன் பகர். என்னம்மா இது? நம்ம வந்த நேரம் டெக்கெல்லாம் டொக்குன்னு சத்தம் கேக்குதான். மனுஷன் கோபமா இருக்கிறத பார்த்தா என் மனசு பக்கு நடிச்சுக்குதுமா. யாரு? சால்பத்ரி குமாவா? நீ ஒரு முக்காமுட பையன்யா. உனக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஜப்பான் ஒண்ணுதான் தெரியும். அதுலயே நான் பேசி தொலைறேன். ஈப்பல்லத்தா ஈசக்கண்ணா ஈப்பல்லத்தாவோ, ஆசக்கண்ணே வைரல்லத்தா ஆலமண்ணாவோ, யானை பெத்தா வரே வான பெத்தா, சான சல்லா கான கரேவோ, அஸ்கல்லக்கா லக்கா அஸ்கல்லக்கா லக்கா அஸ்கல்லக்கா புட் த போன். யார்கிட்ட காட்டுறான் அவன்? செருப்பால் அடிக்கிறேன் ராஸ்கல். இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்றேன். ஆமா, வேணாப்பா, பாவம் புள்ள குட்டிக்காரன். இப்பவே 3 குழந்தை. அது என்னது 3 குழந்தை? கையில 3 குழந்தை, வயித்துல 1/2 குழந்தை. நீங்க சும்மா இருங்க மாமா. அவனை செருப்பால அடிச்சாதான் என் மனசு ஆறும். நீங்க உடனே ஜப்பானுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுங்க. எதுக்கு? நான் ஏன் ஜப்பானுக்கு டிக்கெட் புக் பண்ணணும்? நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் மிஷின் இல்ல. இங்க செருப்பு போடுறேன், அது போய் ஜப்பான்ல அடிக்குது. ஆமா, அத மாதிரி மிஷினை தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே. என்ன ஆமா சோமா? அந்த மிஷினுக்குள்ள தலையை விட்டு தானே மீசை இப்ப ஜப்பான் வரைக்கும் நீண்டு போய் கிடக்குது. மீசி நீண்டது இருக்கட்டும். அங்க பாருப்பா, பாவம் குழந்தை முகமே நீண்டு இருக்கு. எவ்வளவு இழைச்சு போய் இருக்குது. அக்லாஷப்பதானா சுக்ரமா? என்ன மிஸ்டர் ரங்கராஜன், குழந்தைய வத்தலாக்கிட்டீங்க? வெயில்ல காய வச்சிருப்பாங்க. அது இல்லீங்க, அன்னைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணதுல இருந்து வீட்டு வேலை பூராவும் இதே தானே செய்யுது. கேள்விப்பட்டேன். ஊர் ஜனம் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட சொல்லுச்சு, காலையில உங்க டாக்டர் எழுந்ததுக்கு அப்புறம் தான் கோழியே கூவுதான், தண்ணி தெளிச்சு சாணியில கோலம் போடுதான், சாதம் வடிக்குதான், ரசம் வைக்குதான். மாமா மாப்பிள, இதை விட ஒரு அதிர்ச்சியான சமாச்சாரம் கேள்விப்பட்டனே. காலையில எழுந்த உடனே அடுப்ப பத்தாச்சு அப்பளம் பொறிக்குதான். அந்த அளவுக்கு போயிட்டுது. குழந்தை அப்பளம் பொறிக்குது. இதெல்லாம் கேக்குறப்போ என் மனசு எந்த சந்தோஷப்படுது தெரியுமா? இதுதான்ப்பா உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கமா? அது ஒண்ணும் இல்லைங்க. அளவுக்கு மீறி சந்தோஷம் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கோடி கோடியா கொட்டிட வேண்டியது. குழந்தை, உனக்கு என்ன வேணுமோ கேளுமா, தரேன். இமிடியட்டா தரேன். உங்க அன்பு இருந்தா அதுவே போதும். அவரிடம் இருப்பது அது ஒன்றுதானே. ஏமா, மாமனார்கிட்ட ஏதோ பிரசன்ட் கேட்கணும் சொன்னியே, கேளமா. அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. அது வந்து அங்கிள். என்னம்மா, ஜப்பான்ல இருக்கிற இவருடைய ஃபேக்டரி உனக்கு வேணும்னு சொல்றியா? அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாதுமா. Why not? Why not, மிஸ்டர் ரங்கராஜன்? பரந்த உள்ளம், குழந்தை உள்ளம். குழந்தை கேக்குது. ஏமா, அந்த ஃபேக்டரி தானே வேணும்? ஆமா அங்கிள். எடுத்துக்கோ அந்த ஃபேக்டரியை. ஏன் சார், இது என்ன பர்மா பஜார்ல விக்குது? ஏன் எடுத்து கொடுக்கிறதுக்கு? அதானே. Shut up your nasty mouth. சட்டநாதன், ஜப்பான்ல இருக்கிற விசிஆர் ஃபேக்டரியை குழந்தை மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நம்ம சம்பந்திக்கு ரொம்ப தாராளமான. அதனால தான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு மாப்பிள. கிருஷ்ணா, நான் சொல்றேன்னு வருத்தப்பட்டுக்க கூடாது. அவ்வளவு பெரிய ஃபேக்டரி இந்த பொண்ணுக்கு ஃப்ரீயா கொடுத்தா அது மேல அக்கறை இல்லாம போயிடுமே. நன்றாக சொன்னீர், நன்றாக சொன்னீர். இப்ப நீங்க என்னதான் பண்ண சொல்றீங்க? கிருஷ்ணா, பத்திர செலவையாவது அவங்க ஏத்துக்கிட்டாதான் ஃபேக்டரி மேல பொறுப்பு வரும். ஆமாப்பா,
அங்கிள் சொல்றது நியாயம்தான். இத பத்தி நீங்க சிவியரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருங்க. நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த பெரிய பங்களா இருக்குதே, உங்க மாப்பிள்ளை பாபு பேர்ல எழுதி வச்சிருங்க. ஜப்பான் ஃபேக்டரி இருக்குதே, அதுக்கு உண்டான பத்திர செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதுவும் நல்ல யோசனை தான்ப்பா. எப்படியோங்க அந்த ஜப்பான் ஃபேக்டரி என் பொண்ணுக்கு கிடைச்சா போதும். நீங்க சொன்ன மாதிரியே என் பங்களாவை என் மாப்பிள்ளை பேர்ல எழுதி வச்சிடறேன். அப்போ நாங்க வர்றோம். இங்க வாயா. என்ன? ரயில் புழுவை கப்பல் புழுவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த போறானே ஏரோப்ளான் புழுவை கோடிக்கணக்கில இல்ல புழுவுறாங்க. ஏயா உங்களோட சேர்ந்து ஒத்து ஊதுறனே, எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? கவலைப்படாத, கடலூர் இருக்கிற கடலை ஃபேக்டரி உனக்கு தான். எனக்கு தான். உனக்கு தான். எனக்கு தான். உனக்கு தான். அடே அப்பா, என்கிட்ட உள்ள புழுவுறாங்க. இனிமே இவங்க சகாசமே வச்சு கூடாது. மிஸ்டர் சிவராமன், now you are all right. உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. இன்னும் 2 நாள்ல நீங்க வீட்டுக்கு போலாம். நாளைக்கு மறுபடியும் வந்து பார்க்கறேன். ராஜா, நான் நல்லா ஆகணும்னு நீயும் பரமசிவமும் ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டீங்க. இதை நான் மறக்கவே மாட்டேன். என்ன அங்கிள், எங்க அப்பா உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு காலம் பூரா நான் உங்களுக்கு சேவை செஞ்சாலும் அதுக்கு ஈடு செய்ய முடியாது. வேடுப்பா, அதெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். அப்பா, முதல்ல இந்த ஜூஸை குடிங்க, அப்புறமா பேசிக்கலாம். நீ என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க இதை சாப்பிடுங்க. செக்ரட்டரி, அண்ணன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா அண்ணாந்த படுக்கையா? பாச பார்க்க வந்தீங்களா? ஹலோ 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 ரங்கராஜன், வந்து ரொம்ப நேரமாச்சோ? இல்ல, இப்பதான் வந்தோம். மிஸ்டர் டினோபான், நீங்க சொன்னபடி ஜப்பான் ஃபேக்டரி ஸ்டாம்பு செலவு கீழா என் பங்களாவை மாப்பிள்ளை பேர்ல எழுதி வச்சுட்டேன். இந்தாங்க பத்திரம். தேங்க்ஸ். என்னங்க மாமா நீங்க? அவருக்கு இருந்ததே ஒரே ஒரு பங்களா, அதையே நீங்க எழுதி வாங்குனீங்க. இதுதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. சரி, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எங்க வச்சுக்கலாம்? நம்ம சைதாப்பேட்டையில வச்சுக்கலாம். சைதாப்பேட்டையா? இது இல்லீங்க மிஸ்டர் ரங்கராஜ். அதாவது வண்ணாந்துறைக்கு பக்கத்துல சைதாப்பேட்டை மெட்ராஸ்ல இருந்து அது இல்ல. இது சின்ன ஜப்பான்ல இருந்து 27வது கிலோமீட்டர்ல போனோம்னா அந்த சைதாப்பேட்டா அப்படின்னு ஒரு இடம். அங்கதான் பெரிய மனுஷால எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றது. 12ஆம் தேதி நீங்க, உங்க டாக்டர், நானும் 3 பேரும் பிளைட்ல போறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஃபேக்டரி அலக்கா எடுத்து உங்க மக கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க டெக்கு செய்வீங்களோ இல்ல கொக்கு செய்வீங்களோ, that is your will and pleasure. அப்ப நாங்க வர்றோம். வர்றோம். டினோபால், வர்றோம். என்ன செக்ரட்டரி சார், ஐயாவும் அம்மாவும் எதுக்கு ஜப்பான் போறாங்க? அங்க முள்ளங்கி சீப்பா இருக்கான், அத வாங்கிட்டு வரலான்னு. போடா, கேட்க வந்துட்டான். போய் மத்த வட்டிகளை கொண்டா. ஏன் சார், ஜப்பான் ஃபேக்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு உடனே திரும்பி வந்துருங்க இல்லையா? உடனே எப்படியா வர முடியும்? சம்பந்தி அவ்வளவு சீக்கிரம் விட்டுடுவாரா? அவருடைய ஃபேக்டரி சுத்தி பாக்குறதுக்கு 4 நாள் ஆகுமா? சார், உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு சார். என்னம்மா இது அநியாயமா இருக்கு? என்ன சொல்றீங்க? இந்த நோட்டீஸ் கண்ட 24 மணி நேரத்துல நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறணும்னு உன் புருஷன், அதான் என் மாப்பிளை, எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்ச காரணமா? வக்கீல் நோட்டீஸா? எதுக்காக அப்படி செஞ்சிருக்காரு? தங்கச்சி, எனக்கும் தெரியாம இந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு இவர் எழுதி கொடுத்திருக்காரு. இப்ப வீட்டுக்கு சொந்தக்காரன் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா போயிட வேண்டியதானே? பயமுடா ராதா, இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. சூழ்ச்சியா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நோட்டீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கூடவா ஒண்ணும் புரியல? அத புரிஞ்சுக்கிட்டோம், ஆனா உங்களை தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? மாப்பிள, நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வச்சேன். போராடுறதுக்கு இந்த வீட்டையும் எழுதி வச்சேன். அதுக்கு நீங்க காட்டுற மரியாதையா இது? மாமா, இதையெல்லாம் நீங்க ஒண்ணும் சும்மா எழுதி வைக்கல, ஆதாயத்தோட தான் செஞ்சிருக்கீங்க. அப்படி பார்த்தா எங்க அண்ணன் உங்க மகன் பேர்ல அவ்வளவு பெரிய ரப்பர் எஸ்டேட் எழுதி வச்சிருக்காரு. அவ்வளவும் பெரும் எழுத்துல தானே இருக்கு. அதுதானே, இதுவரைக்கும் ஒரு ரப்பர் துண்ட கூட காட்டலையே. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே சந்தேகமா இருக்கு. மை டியர் அங்கிள், முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறத பாருங்க. எதுக்காக எங்க அப்பா வெளியே போக சொல்றீங்க? அனாவசியமா நாளுங்க இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. மரியாதையா நீங்களே வெளியே போயிட்டீங்கன்னா கௌரவமா இருக்கும். இல்ல கூர்காவை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். சொல்லாத செய். பரமசிவம், நீயா? ஆமா, நானே தான். செத்து போயிட்டு சொன்னாங்களே.
செத்து போறது உண்மைதான். யமதர்மங்கிட்ட 4 நாளைக்கு லீவு கேட்டு வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? செருப்புல பத்திரி. என்னப்பா டினோ பால் மாதிரியே இவரும் அந்த பாஷையை பேசுறாருன்னு குழப்பமா இருக்கா? அந்த டினோ பால் வேற யாரும் இல்ல, நம்ம பரமசிவம் அங்கிள் தான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு சம்பந்தியா வந்திருக்காரே கோட்டீஸ்வரர் கிருஷ்ணன். அவர் யார் தெரியுமா? சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் விக்கிற சாதாரண கிருஷ்ணன். மிஸ்டர் ரங்கராஜ் வணக்கம். நான் தான் உங்களுடைய சம்பந்தி கிருஷ்ணன். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன தெரியல? இப்ப லத்தா இப்ப கண்ணா இப்ப வர்றான்னா அல்கபர்ரா ஆது மண்ணே ஆது பர்ராவோ அஸ்கலக்கா லக்கா அஸ்கலக்கா புட் த போன். இப்ப தெரியுதா? வாய மூடுறா ராஸ்கல். ஏண்டா பொறுக்கி பயலுகளா, என்ன தைரியம் இருந்தா எனக்கே சம்பந்தியாயி என்ன இப்படி ஏமாத்துவீங்க? ஏண்டா என் வாசப்படியை மிதிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? ஏண்டா பழைய பரமசிவம், நான் உனக்கு என்னடா செஞ்சேன்? ஏண்டா இந்த பயல்களோட சேர்ந்து என்ன இப்படி ஏமாத்துறேன்? சிவராமனை நீ ஏமாத்துன, எங்க கிட்ட நீ ஏமாந்த. தசரால் இதுல இருந்து என்ன பிரியுது? நாங்க மோசக்காரனுக்கு மோசக்காரன். டமால் பிஸ்லி சிலிங், சிலிங் பிஸ்லி டமால். ஏண்டா ஃப்ராட் பசங்களா, என்னன்னா டூப் அடிச்சீங்கடா? ஐஸ்லாண்டுல ஐஸ் ஃபேக்டரி, இங்கிலாந்துல இங்கு ஃபேக்டரி, தாய்லாந்துல தைல ஃபேக்டரி, கனடாவில கடப்பார ஃபேக்டரி, மடகாஸ்கர்ல மம்மட்டி ஃபேக்டரி. ஏண்டா இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்துறீங்களா? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டா இருக்கிறதும் போயிடும்னு சொல்லுவாங்க. இப்ப உங்க கதையும் அப்படியே ஆயிடுச்சு. ஏண்டா பெத்த அப்பனை நடுத்தரில் நிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? ஏண்டா நீ எல்லாம் ஒரு புள்ளையா? இந்த பயல்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன செய்ய போறீங்க? என்ன பண்ண போறேனா? அவனுக்கு இல்லாத ரப்பர் ஸ்டேட் இருக்கிறதாக போய் சொல்லி உன் பேர்ல எழுதி வச்சானே, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு சீட்டிங் கேஸ்ல இவங்க அத்தனை பேரையும் உள்ள தள்ளுறேன். ஐயோ அவசரப்படாதீங்க. நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த போலி டாக்குமெண்ட்டை இப்போ உங்க பீரோல இருந்து எடுத்துட்டேன். மன்னாரே மன்னாரே. என்ன முழிக்கிறீங்க? இப்ப உள்ள போக போறது நீங்க தான். நான் எதுக்குடா உள்ள போகணும்? எதுக்காகவா? சிவராம் அங்கிள மோசம் பண்ணல, அதுக்காகத்தான். என்னடா ஆதாரம்? ஆதாரமா? ஜம்பு. எஸ் சார். நீ எங்கப்பா வந்த? ஆதாரம் கேட்டீங்கல்ல, அதுக்காக ஜம்பு நான் தான் வர சொன்னேன். நீங்க சிவராமன் சார் கிட்ட எந்தெந்த வகையில தில்லு முள்ளு பண்ணி எப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க விவரம் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. உங்களோட சேர்ந்து ஜெயிலுக்கு போறதை விட உங்க மகன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு அப்ரூவரா மாறிட்டு. ஏண்டா உன் பங்கையும் வாங்கிட்டு கடைசியில என்ன காட்டி கொடுத்துட்டியா? திருடுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும் சம்பந்தி. ஆமா மந்தி. மந்தியா? ஆமா சம்பந்தி. அங்கங்க கம்பெனியில தீபாவளிக்கு பொங்கலுக்கு போனஸ் கொடுக்கறதா கணக்கு எழுதுவாங்க. நீங்க என்னடா அமாவாசைக்கு பௌர்ணமிக்கும் போனஸ் கொடுக்கறதா திருட்டு கணக்கு எழுதிருக்கீங்களே. வாய மூடுங்கடா திருட்டு ராஸ்கல். சும்மா இருங்க. திருட்ட பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க அவர் தம்பி பேர்ல எழுதின சொத்தெல்லாம் இப்ப என் பேர்ல தான் இருக்கு. அப்படியா? ஆமா. நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டாம், கொஞ்சம் இருங்க. ஹலோ போலீஸ். அங்கிள் நீங்களா? ஆச்சரியமா இருக்கா? எல்லாம் கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். ஏப்பா பெத்த அப்பனையே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கிற அளவுக்கு துடிஞ்சிட்டியா? இதனால உன் குடும்பத்தினுடைய மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆகுங்கிறத கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? அத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு இருக்குப்பா. பாதிக்கப்பட்ட நானே பேசாம இருக்கேன், நீ ஆத்திரப்படுற. அங்கிள் ஒரு விரோதியை கூட விட்டுறலாம், துரோகியை விடக்கூடாது. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சட்டப்படி தண்டிக்கப்பட்டாதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்த முடியும். அப்படி பார்த்தா தண்டிக்கப்பட்ட எல்லாருமே திருந்திட்டாங்க நீ நினைக்கிறியா? எத்தனையோ பேர் மீண்டும் தவறு செய்துட்டு ஜெயிலுக்கு போகலையா? சட்டத்தை வச்சு யாரையும் திருத்தவே முடியாது. மனிதன் தானா திருந்தணும். சிவராமா, மனசாட்சி உள்ளவன் திருந்துவான். அதுதான் இவன்கிட்ட கிடையவே கிடையாது. இவனை சும்மா விடக்கூடாது, செக்குல போட்டு ஆட்டணும். அப்படி செய்துட்டா இறந்து போன என் மனைவி மகள் எல்லாரும் திரும்பி வந்துருவாங்களா? யார சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? நடந்தது நடந்து போச்சு, அவரை விட்டுருங்க. சிவராமா, அன்னைக்கு உதட்டாளர்களாப்பா உன்னை தெய்வம்னு சொன்னேன். இப்போ சத்தியமா சொல்றேன், நீதாப்பா என் தெய்வம். அங்கிள் எங்க அப்பா உங்களை மோசம் பண்ணி சம்பாதிச்ச சொத்தெல்லாம்
இப்ப என் பேருக்கு வந்துருச்சு. அதெல்லாம் வித்து கடனை அடைச்சிட்டு நீங்க மறுபடியும் கம்பெனி ஆரம்பிச்சு நடத்தணும் ப்ளீஸ். அந்த கம்பெனியில ஒரு சின்ன வேலை செய்யறதுக்காவது எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். என்னைக்குமே நீ என்னுடைய பார்ட்னர் தான். 50-50. ஓகே சிவராமா,